Hi Rogle, welcome to my life story episode 26. 2022 ஆகஸ்ட் வரைக்கும் வந்துட்டோமா. அன்னைக்கு நேற்று ஸ்டோரியில் அவங்க அம்மாட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் கால் பேசினேன்ல, அவங்க அம்மா தான் கால் பண்ணி பேசினாங்க என்கிட்ட மலேசியாவிலேருந்து. அவங்க அம்மா வந்து என் பையனை பிடிச்சிருக்கா, அவனுக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாட்டான் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாமே நான் 2.25 வருஷம் நான் பார்த்த வரைக்கும் ஆனந்த் வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கோவமே வரல. அவங்க அம்மா சொல்கிறதுக்கும் இவருக்கும் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இவரை நம்பினேன், அவங்க அம்மா வார்த்தைங்களை நான் நம்பலை. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணி மலேசியா வந்தேன்னா அவங்க வந்து சின்ன பையன் ஆனந்து அம்மா 3 பேர் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. அம்மாவும் சின்ன பையனும் தான் இருக்காங்க, கடைசி பையன் தான் இருக்காங்க. 3 பசங்க ஆக்சுவலி எங்கள் மாமியாருக்கு வந்து ஆனந்தோட சேர்த்து 3 பசங்க. அப்போ ஆனந்த் வந்து வெளியே கேஎல்ல வேலைக்கு போயிட்டனால சின்ன பையனும் கடைசி பையனும் அம்மாவும் தான் இருக்காங்க. இன்னொரு தம்பி வந்து அக்கா கூட இருக்கிறாரு. அவர் அங்கேயே வேலை பார்த்தா அவர் கல்யாணம் வேணான்ட்டாரு, அக்கா கூடயே செட்டில். ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்கார் அக்கா கூட. அதனால அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து கல்யாணம் பண்ணி வந்தேன்னா மலேசியாவுக்கு, அவங்க நினச்சிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணி அங்கே போகிறேன்ட்டு. கல்யாணம் பண்ணி வந்தேன்னா நான் வந்து சின்ன பையனை வச்சுட்டு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி நான் அந்த மருமகளை கூட வச்சுக்குவேன். அவன் ரொம்ப பொறுப்பாக இருப்பான், இவன் வந்து பொறுப்பாக இருக்க மாட்டான், அதனால நான் வந்து கூட வச்சுக்க மாட்டேன் அவங்கள. நீங்கள் வந்து தனி கொடுத்தனமாக தான் இருக்கணும் இங்கே வந்தா அப்படின்னு ஒரு கண்டிஷன் முதலே போட்டாங்க. நான் வந்து சரி சரி அப்படி மட்டும் சொல்லிட்டேன். ஏன்னா நான் என்ன ஐடியாவில் இருக்கேன்ட்டு அவங்கள்ட்ட ஏன் பேசிட்டு ஆனந்த் என்ன டிஸ்கஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் விட்டுட்டேன் அவர்களே. நான் ஒன்றும் பேசிக்கல. சரி சரி அம்மா சரி அம்மா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். இது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஒரு அம்மா வந்து மாமியார் ஆகலாம், மாமியார் வந்து அம்மா ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் அன்றைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நான் வந்து அவங்கள வில்லி அந்த மாதிரி சொல்ல, அவங்க வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வந்த ஒரு மருமக எப்படி இருப்பாளோ தெரியல, ரியல் லைஃப்லேயே இவன் ஏமாந்துருக்கான் அப்படின்னு அவங்களும் ஒரு வகையில் ஃபஸ்ட்டு மருமகள்கிட்ட ஏமாந்துருக்காங்க தானே. அதனால அவங்களுக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வரல. அதனால் அவங்கள நான் வந்து வில்லி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அவங்க எடுத்த டிசிஷனும் ஓகே தான். ஏன்னா சோஷியல் மீடியா கல்யாணம், சோஷியல் மீடியாவில் பழகி கல்யாணம் இல்லை, வாட்ஸ்அப் த்ரூவாக பண்ண கல்யாணம். அதனால அவங்களுக்கு அதனால தான் அவங்க தாலிக்கு பணம் அனுப்பலை, எதுக்குமே பணம் அனுப்பலை உறவுகளே. அப்புறம் இன்னொன்று என்ன மறந்துட்டேன் அப்படின்னா, அந்த 22ல் இவர் வந்தார்ல ஜனவரியில், இவருக்கு வந்து மே மாதம் ஆக ஆக ஒரு 5 மாதம் ஆனோடனே இவர் வந்து ஃபுல்லாக ஏதோ 2-3 சிஸ்டம் வருதா, லேப்டாப் வருதா, அதை மட்டும் தான் சரி பண்ணுறாரு. ஒரு 2000 3000 சம்பாதிக்கிறாரு. நான் இவர்கிட்ட வந்து காசு விஷயத்தை பற்றி செலவாகுது, ஏன் என்னையை செலவு பண்ண வச்சிங்க அந்த மாதிரி நான் எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா லேப்டாப் இவர் கேட்கல, நானாக தான் வாங்கி கொடுத்தேன். 50,000 வந்துருச்சு. அதனால இவரை அப்போதைக்கு எதுவும் தப்பு சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒன்றும் நான் பேசலை. நான் பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இப்போ லேப்டாப் சர்வீஸ் சென்டரு போட்டார் அப்படின்னா அப்போ டெவலப் ஆயிடுவார், இல்லைன்னா இங்கே நல்லா டெவலப் ஆனாலும் பார்லர் கூடயே அதையும் ஒரு பிஸ்னஸாக வச்சிடலாம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ மே மாதம் இவர் வந்து லைவில் உட்காந்தாலும் ரொம்ப சேடாகவே இருப்பார். சாரி, நிறைய பேர் லைவ்லேயுமே கேட்பாங்க ஆனந்தனா ஏன் சேடாக இருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஆனந்தி லைவில். அப்போ நான் அப்புறம் அழுதுட்டு வீட்டில் ஏன்ட்ட அழுதுட்டு, எனக்கு வந்து எங்கள் அம்மா ஞாபகம் வருது, எங்கள் நாட்டு சாப்பாடு, எங்கள் நாட்டுக்கு போயிட்டு வரணும் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர்கிட்ட இருக்க காசு வந்து இருக்குது, 1,80,000 மே மாதமும் இருக்குது. ஆனால் இவர் வந்து அதிலேருந்து டிக்கெட் போடுறதுக்கு எடுக்காமல் எல்லாமே கூகுள் பே தானே. ஃப்ளைட் டிக்கெட்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வீட்டில் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஒரு கிளைண்ட்டு, அந்த விட்னஸாக வந்தாங்களே ஒரு நந்தினி, அவங்க தான் வீட்டுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. அப்போ எல்லாம் கூகுள் பே தானே. இவரோடது வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கார்டு, இன்டர்நேஷ்னல் அந்த அவங்களோட பேங்க்கு, அதில் கூகுள் பே பண்ண முடியாதுல்ல அந்த பொண்ணு ஃப்ளைட்டுக்கு. அதனால என்னோடய மொபைல் வாங்கி எல்லாமே ரூம் புக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, சென்னையில் வந்து 3 நாள் தங்கணும் சுற்றி பார்க்குறதுக்கு. அப்புறம் டோட்டலாக எனக்கு 70,000 ஆப்பு. ஆனால் இவர் என்ன சொன்னார், நான் வந்து போயிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுலேருந்து எடுத்து அப்படின்னு தான் சொன்னார். சரின்ட்டு நானும் போட்டேன் டிக்கெட்டு. அப்போ நீங்கள் அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள்,
கல்யாணத்துக்கு ஒரு 30,000 வரைக்கும் செலவு, லேப்டாப் வாங்கி கொடுத்தது ஃபெப்ரவரியில் ஒரு 50,000 செலவு, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அவுட்டிங் போயிட்டு வந்ததில் ஒரு 10-20 அது கழிஞ்சிருக்கும். அப்புறம் இது வந்து 70,000 சாலிடாக. ஏன்னா சென்னையில் 3 நாள் தங்கணுமா, 3 நாளுக்கு 2,000 வச்சிங்கன்னா கூட 6,000 அதில் ஆச்சு. அப்புறம் ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காஞ்சனாக்கா வந்தாங்க, திரு வந்தாங்க, நந்தினி வந்தாங்க, கண்ணன் மச்சி, நான் சொன்னேன்ல ஒருத்தர் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணார், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்குது, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல அவரு. நான் வந்து அவரை ஃப்ரெண்டாக தான் இது பண்ணேன். நான் வந்து யாராச்சும் ஃப்ளர்ட் பண்ணாங்கனாலும் அதை தப்பாக நினைக்க மாட்டேன். அவங்க வந்து ஃப்ரெண்டாக மாற்ற முடியும்னா மாற்றிடுவேன். அப்போ அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார், நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் இல்லை, என்னை பற்றி புரிய ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் கூட அட்வைஸ் பண்ணார், ஆனந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் மீட் பண்ணிட்டு வந்துருங்க, வந்துரு மச்சி, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிருப்போது கல்யாணத்தை பண்ணிவிட்டு அப்படின்னும் அவர் அட்வைஸ்லாம் பண்ணார். அவரும் மெரினா பீச்சில் வந்து எங்களை மீட் பண்ணார். நாங்கள் போகும்போது யாரையும் மீட் பண்ணல. போகும்போது சென்னை போய் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் எங்களுக்கு காலையில் ஃப்ளைட்டு. அப்போ போயிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும். ஒரு ஒரு 6-7 பேர்த்த மீட் பண்ணிட்டு வந்திருப்போம், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை. ஃபேஸ்புக்கு, யூடியூப், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸு டோட்டலாக ஒரு 6-7 பேர்த்த மீட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் அட்வொகேட் நந்தினியை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அப்புறம் ஆனந்த்ஜி வந்து இங்கேருந்து போகிற வரைக்கும், அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டு, எனக்கு வீசா எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்கு டோட்டலாக 70 ரூபா அப் அண்ட் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் ஆனந்த்ஜி வந்து இறங்கினோடனே கேஎல் போய் முருகன் டெம்பிள் போயிட்டு தான் போகணுன்னு நான் சொல்லிட்டேன். அதனால இவர் வந்து அந்த முருகன் டெம்பிளோட அந்த சார்ஜஸ் வந்து இவர் ஏற்றுக்கிட்டார். இவர் வந்து அங்கே ஹோட்டலில் பே பண்ணுறது, ஏன்னா அவங்க நாட்டு கரன்சி. அதனால அந்த 1,80,000 ஒரு 20,000 வந்து அந்த ஹோட்டலில் தங்கினது. ஒரு நாள் 1.5 நாள் தான் தங்கினோம். ஒரு நாள் வாடகைன்னு நினைக்கிறேன். அதனால அது நம்ம ஊர் மாதிரி தான், 2,000 அந்த மாதிரி தான் வருது அவங்க நாட்டிலையும். அதனால் அதை பே பண்ணார். அப்புறம் நாங்கள் கோயில் போயிட்டு வந்தோம். அப்புறம் அங்கேருந்து நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது 14 நாள் ட்ரிப்பு டோட்டலாக. 3 நாள் சென்னையில் ஸ்டே பண்ணுறது, மிச்ச நாள் வந்து 11 நாள் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி. அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணனால சாப்பாடு, அவங்க பாட்டி உயிரோடு இருந்தாங்க அப்போ, பெரியம்மா, சித்தி எல்லாருமே 3 லேடிஸும் தனியாக இருக்காங்க பாட்டி வீட்டில். அப்புறம் இவங்க தனியாக இருக்காங்க, இவங்களதும் சொந்த வீடு, அவங்களதும் சொந்த வீடு. அது 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ட்ராவலு. இங்கே இருந்தோம், அங்கே வந்து 1.5 நாளோ 2 நாள் இருந்தோம் பாட்டி வீட்டில். அப்புறம் ரிட்டன் வரும்போது கருவாடு, இவருக்கு என்னென்ன தேவையோ ஜெல்லி மிட்டாய் அது, அப்புறம் எனக்கு பிடிச்ச சில ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். டோட்டலாக ஆனந்த் வந்து 20,000 செலவு பண்ணார். ஆக மொத்தத்தில் மலேசியா போயிட்டு வரணும்னா 1,00,000 நம்மளுக்கு கையில் வேணும். ஆனந்த் வந்து ஒரு 10,000 ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போனோம். இங்கேருந்து நைட்டி ட்ரெஸ் எல்லாம் அவங்க பாட்டி எல்லாத்துக்குமே, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு போனோம். பாட்டி, சித்தி, பெரியம்மா, மாமா, அக்கா எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனோம். அப்போது ஒரு 10,000 அவர் அப்போ செலவு பண்ணியிருப்பார். ஆக மொத்தத்தில் அந்த 1.80 ஒரு 30 ரூபா செலவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1.50 அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ மே மாதம் போயிட்டு வந்தோம். அங்கே போய் இறங்கினோன்னையே காய்ச்சல், ஆனந்துக்கு வந்து காய்ச்சல், இறங்கினோன்னே காய்ச்சல். அந்த கேஎல்லேருந்து கிளம்புது முருகன் 2வது நாள், மலேசியா போய் 2வது நாள் அவர் காய்ச்சல். முருகன் தரிசனம்லாம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் காய்ச்சலோட தான் என்னைய கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறாரு 3 மணி நேரம் கேஎல்லேருந்து. அப்புறம் இவர் கூடயே இருந்தனாலேயோ என்னவோ அந்த 3வது நாள் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. 2 பேருமே ரொம்ப காய்ச்சலில் துடிக்கிறோம். டோலோ நான் வச்சுருக்கேன், டோலோ போட்டு பார்க்குறேன், ஒன்றும் சரியாகலை. சாப்பிடவும் முடியல பெருசாக. மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சம் அம்மா கொடுக்கறத சாப்பிட்டுட்ருக்கேன். அப்புறம் கண்ணே முழிக்க முடியல. ஆனந்தாச்சும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தார், கோவிட்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வைரல் ஃபீவர் தான். நாங்கள் வந்து இறங்கினோன்னா கேஎல்ல வந்து டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு ரெட் புல் வந்து நிறைய ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிட்டோம். நிறையா லெமன் ஜூஸு, அங்கெல்லாம் வந்து ஐஸ் கட்டி பேக்கெட்டாக கொடுப்பாங்க. டீயில் கூட அவங்க ஐஸ் கட்டி போட்டு தான் குடிக்கிறாங்க. அதுக்கு என்னமோ சொல்லுவாங்க, தேவோ என்னமோ சொல்லுவாங்க. ஹாட்டாக இருக்கிறதுக்கும் அதே தானே என்னன்னு தெரில. அதனால் டீ வந்து ஒரு ஜார் மாதிரி ஒரு இதில் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஐஸ் க்யூபும் தனியாக வச்சுருப்பாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி ஜீனி போட்டு குடிச்சிக்கணும் அந்த மாதிரி. அப்போ அங்கே நிறையா நான் அந்த 1.5 நாள் கேஎல்ல முருகன் டெம்பிளுக்கு வேண்டி இருந்ததில் நிறையா ஐஸ் கட்டி சாப்பிட்டோம். அது சேரல போல் இருக்கு. ஐஸ் கட்டி தண்ணி சேரலையா, ஐஸ் கட்டி சேரலையா என்னன்னு தெரில. வெயில் தான் அடிக்குது. அவங்க கண்ட்ரியில் வெயிலும் மழை மட்டும்தான் வரும். அவங்களே குளிரெல்லாம் கிடையாது. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வந்துடும்.
மழை தூறல் போடும், திடீர்னு திருப்பி வெயில் அடிக்கும். இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். அப்போ இவங்க மொட்டை மாடிலாம் கிடையாது. இவங்க பில்டிங் எல்லாமே குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒட்டுக்கா, வீடுனா வீடு எல்லாம் ஒட்டுக்கா இருக்குது. கடைனா கடை தனியாக காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அழகாக இருக்குது. இவங்க கண்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரூட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மாம்பழம் எல்லா பழமுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்வீட் மட்டும் நான் டேஸ்ட் பண்ணல. அம்மா செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டேன். ஆனால் கடையில் வந்து கேஎல்ல வாங்கலான்னு சொன்னேன். போகும்போது வாங்கலான்னு சொன்னேன். அப்புறம் உடம்பு முடியல, அதனால் போக முடியல. அப்புறம் எனக்கு வந்து சும்மா டோலோ தான் நான் போட்டுட்ருக்கேன். 3 நாள் இருந்துச்சு காய்ச்சல். ஆனதுக்கும் 3 நாள் இருந்துச்சு, எனக்கும் 3 நாள் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பாட்டி வீட்டுக்கு போகிற வரைக்கும் காய்ச்சல் இருந்துச்சு. பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே நல்லா இவங்க அக்காலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா வந்திருந்தாங்களா ஞாபகம் இல்லை. இல்லை இல்லை, அக்கா வீடியோ காலில் பேசினாங்க. அப்போது 6 மாதம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகி. அப்போ அக்காவுக்கு புரிஞ்சிருச்சு, சரி நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு அக்கா வந்து வீடியோ காலில் பேசி இவங்களுக்கு பேக்கேஜ், கொரியர் பேக்கேஜ் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க அம்மாட்ட வீட்டில். விலையில் ஸ்டோன் விலையில் ஒரு வைலட் கலர் மாதிரி சாரீ சூப்பராக இருக்கும் அந்த சாரீ. நான் வந்து 23 பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸே பண்ணல. ஏன்னா ஆனந்துக்கும் நிறைய ஜிப்பாலாம் எடுத்து கொடுத்தாங்க அவங்க அக்கா. அம்மா என்னையும் ஆனந்தியும் கூப்பிட்டு போய் ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. நான் தான் ஒன்று மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்ட்டு ஃப்ராக் மாடல் குர்த்தி மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அந்த தீபாவளிக்கு அந்த எப்போ 22 தீபாவளிக்கு அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டேன். 23 பொங்கல், இவர் வந்து 1 வருஷம் ஆகிற அந்த பொங்கலுக்கு வந்து அவங்க அக்கா எடுத்து கொடுத்த ஜிப்பா, அவங்க அக்கா எடுத்து கொடுத்த சாரீ எல்லாம் போட்டோம். எங்களுக்கு தீபாவளியும் பொங்கல் பர்ச்சேஸும் இல்லை. அந்த மாதிரி அவங்க நாட்டுக்கு போயிட்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காய்ச்சல் வந்தோன்னே 2வது நாள் ரொம்ப கொதிக்குதா. அம்மா வந்து ஐயோ ஏதோ ஆயிடுச்சுன்னு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க பயப்படுறாங்க, எனக்கு ஏதாச்சும் ஆயிரும் போல் இருக்குது அப்படின்ட்டு கொதிக்கிறது வளர்றதெல்லாம் பார்த்துட்டு. அப்புறம் அம்மா வந்து கால் அமுத்தி விட்டுட்டு இருந்தாங்க. சரியா. ஆனந்தோட அம்மாட்ட வந்து எனக்கு 70% அம்மாவாக கேர் பண்ணுறது பிடிக்கும், 30% மாமியாராக இருக்கிறது பிடிக்காது. அந்த மாதிரி. அப்போ அவங்க கால்லாம் அமுக்கி விடும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வருது. காய்ச்சல்லையும் பாருங்கள் இவ்வளோ வயசானவங்க நம்ம காலை பிடிச்சிட்ருக்காங்க, தேய்ச்சி விட்றாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சி. அவங்க இந்த மாதிரி ஃபோனில் ஃபஸ்ட் டைம் பேசினதெல்லாம் அப்புறம் எனக்கு மறந்துடுச்சு. அப்புறம் நொச்சி இலையா என்னமோ, அந்த நொச்சி இலை போட்டிருக்கேன். ஷிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிரி நொச்சி இலை போட்டிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துரு, நொச்சி இலையை வந்து பக்கெட்லேயே வச்சிரு, கீழே கொட்டினாலும் அதை நான் எடுத்துக்கிறேன், நீ எடுக்க வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் 4வது நாள் சரியாயிட்டேன்னா ஒரு 11 நாளில் 2 நாள் பாட்டி வீட்டில் இருந்தோம். மிச்சம் 8 நாள் 9 நாள் அங்கே இல்லை 9 நாள் இல்லை, கேஎல்ல வேறு 1.5 நாளாக 7 நாள், 1 வாரம் இருந்திருப்போம் மாமியார் வீட்டில். அப்போ 3 நாள் இப்படி போயிடுச்சா. மிச்சம் 4 நாள் வந்து வீட்லேயே தான் இருப்பேன். காலையில் அவங்க 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சிருவாங்க. நான் பாத்ரூம் போகிறதுக்கு சில டைம் ஏஞ்சி வந்தேன்னா மாமியார் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க 4:30 மணிக்கு ஏஞ்சி. பயங்கர பிரிஸ்க்கு. எங்கள் அப்பா எப்படி மிலிட்ரியில் இருந்தனால பஞ்சுவலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக லைஃப் வாழ்வார். ஜாஸ்தி சாப்பிட மாட்டார், கண்ட நேரத்துக்கு சாப்பிட மாட்டார், வாக்கிங் போவார். அது மாதிரி ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பார் எங்கள் அப்பா. அதே மாதிரி தான் இவங்களும் நல்லா ஹெல்த் கான்ஷியஸு. 4:30 மணிக்கு எழுந்துச்சி இந்த ஜூம்பா டான்ஸாக அது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு 4வது நாள் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6:30 மணிக்கு எழுந்திரலாம், இவங்களுக்கு சமையலுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போனேன் 4வது நாள். அப்போ மாமியார் என்ன சொல்லிட்டாங்க, வர வேண்டாம், நான் வந்து கொழுந்தனாருக்கு சமையல் செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உங்களை எழுப்பும்போது நீங்கள் எழுந்துச்சுவாங்க அப்படின்ட்டு டெய்லி 8:45 9 மணி அப்படி தான் ஷிரி ஆனந்த் எந்திரிங்க 9 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புவாங்க. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது போல் இருக்குது. கொழுந்தனார் வந்து 7:15 என்னமோ கிளம்பணும், அதுக்குள்ளே அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் கொழுந்தனாருக்கு. அதனால் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் போல் இருக்குது நான் போய் கிச்சனில் நின்றுட்டுருக்கிறது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அப்படின்ட்டு 9 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். அதனால் குளிச்சுட்டு அவங்க ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. பச்சை பயிரில் வடை போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் வடை தான் போல் இருக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் போய் எடுத்து சாப்பிட்டா அது வந்து இனிப்பாக இருக்குது. ப்ரௌன் சுகர் அவங்க யூஸ் பண்ணுறது, ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த சுகரு, அதை போட்டு வடை மாதிரி செஞ்சுருக்காங்க. இவங்கெல்லாம் இனிப்பு தான் ஜாஸ்தியாக, ஹாஃப் இனிப்பாக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. நம்மளை மாதிரி இட்லி தோசை அப்படி ஆஃபன் செய்கிறதில்ல. அப்புறம் என்னமோ கோதுமையில் வந்து பேன் கேக் மாதிரி என்னமோ கோதுமையில் அது என்னமோ தேங்காய்லாம் போட்டு அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் ரொம்ப இனிப்பு, எதுலேயுமே பெருசாக இனிப்பு இருக்காது உறவுகளே. நம்ம ஊர் ஜீனி மாதிரி இனிக்காது, ஹாஃப் ஸ்வீட்டாக தான் இருக்கும்.
அப்புறம் அதை சாப்பிடுவோம். அப்புறம் நல்லா ஒரு பெரிய ஜக்கு நிறையா வெறும் பிளாக் டீ கலந்து வச்சுருப்பாங்க. நம்ம பவுட்ரு மில்க் பவுட்ரு தான், பால்லாம் கிடையாது அவங்க வீட்டில். வாங்கலாமாம்மா, ஆனால் அவங்க வாங்க மாட்டாங்க, பால் பவுட்ரு தான். அதனால நம்மளுக்கு தேவையான பால் பவுடரை போட்டு நம்ம வந்து டீ திருப்பி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு ஜக்கு நிறைய வச்சுருப்பாங்க டைனிங் டேபிளில். அந்த மாதிரி நாங்கள் ஏஞ்சி வந்து குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் ஆனந்த் எங்கேயாச்சும் வெளியே போனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், பார்பர்கிட்ட போய் பேசிட்டு வரேன், ஹேர் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் போயிடுவார். நானும் எங்கள் அத்தையும் உட்காண்ட்ருப்போம். அவங்களும் நாடகம் ஃபுல்லாக அந்த விஜய் டிவியில் என்னெல்லாம் நாடகம் வருதோ காலையிலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா படுப்பாங்க. அதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ஆயிடுதா, மத்தியானம் சூடு பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ அவங்களோட வெரைட்டி என்னென்னமோ செய்வாங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சரி போயிருக்கோம்ல சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சாப்பிட்டேன். ஒரு 5 நாள் சாப்பிட்டேன். அப்புறம் எனக்கு நாக்கு செத்து போச்சு. பேசாமல் அடை தோசைக்கு அரைக்கலான்னு சொல்லி எங்கள் அத்தைகிட்ட சொல்லி இந்த மாதிரி அரைக்கணுன்ட்டு ஊற வச்சுட்டேன் நைட்டு. அடுத்த நாள் 6வது நாள் அவங்க காலைல அரைச்சாங்க. தேங்காய் சட்னி வந்து கார சட்னி மாதிரி இருந்துச்சு. அவங்கெல்லாம் ரெடிமேடு தேங்காய் பூ வச்சு செய்வாங்க. அதனால நம்ம சட்னி மாதிரி இல்லை, அது கார சட்னி மாதிரி இருந்துச்சு. அடை தோசை நம்ம டேஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் தானே ஊற போட்டேன் எல்லா பருப்பும். அப்போ அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. நானும் இனிமேல் நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் நானும் கொழுந்தனாருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அடை தோசை அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லி கொடுத்தேன். அப்புறம் சண்டே வந்துச்சா, சண்டேவோ மண்டே தான் நாங்கள் கிளம்புறோன்னு நினைக்கிறேன். மண்டே கிளம்புறோம். அப்போ சண்டே வந்து கொழுந்தனார் பிரியாணி செய்ய சொன்னார். அப்புறம் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தார். அவங்க நாட்டில் வந்து கவுச்சியே இருக்காது சிக்கன்லாம். என்ன தான் பிளட்டோட ஒரு கண்டெய்னரில் இருந்தாலும் அது கவுச்சியே இருக்காது. சரின்ட்டு அதையும் நான் பிரியாணி சண்டே செஞ்சேன். மத்தியானம் நைட்டுக்கெல்லாம் அந்த பிரியாணி வச்சு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் டேஸ்ட் மாறினனால கொழுந்தனாருக்கு மாமியாருக்கெல்லாம் நல்லா இருக்குது ஷெரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அப்புறம் ஒரு நாள் வந்து கருவாடு தொக்கா என்னமோ நானும் ஆனஞ்சியும் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அது ஒன்று செஞ்சோம் நடுவில் ஒரு நாள் ஃபீவர் சரியானதுக்கப்புறம். அப்புறம் இவர் நிறையா நான் கேட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். அப்புறம் இவருக்கு என்ன தேவையோ நெத்திலி நிறையா அந்த கேண்டி மிட்டாய் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தார். அவருக்கு என்னென்ன சாப்பிட்ணுமோ அப்புறம் அந்த ரிங்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். சரி பிருத்விக்கும் வாங்கிட்டு போவோம்ல அப்படின்ட்டு இவராக தான் வாங்கிட்டு வந்தார். நான் ஒன்றும் பிருத்விக்கெல்லாம் கேட்கல. பிருத்வி வீடியோ காலில் அவனுக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டவர் அவங்களே. நாங்கள் போனது 15 நாள். 10,000 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கடையில் சொல்லிட்டு போயிட்டேன், எதுனாலும் கொடுத்துருங்க, அவனுக்கு முட்டை ப்ரெட்டு எதுனாலும் கொடுத்துருங்கன்ட்டு. அவன் டெய்லி மிஸ் பண்ணுறான் போல் இருக்கு. 2 நாளுக்கு ஒரு தடவை வீடியோ கால் பண்ணுவான். மாமியார் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அப்புறம் வீடியோ காலில் நான் காமிப்பேன், அவங்களையும் காமிச்சேன். இதுதான் வீடு அப்படின்னு சொல்லி காமிச்சேன் பிருத்திவிக்கு. அவனுக்கு பாசம் பொங்கிட்டு இருந்துச்சு, மிஸ் பண்ணிகிட்டு இருந்தான் போல் இருக்கு. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். 15வது நாள் இங்கே சூலூர் வந்தாச்சு. மே லாஸ்ட்டில் போய் ஜூனில் வந்துட்டோம். ஜூன் ஃபஸ்ட் வீக்காக அந்த மாதிரி வந்துட்டோம். நீங்கள் கணக்கு போடுங்க, ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ ஏதோ வந்துட்டோம். மே பர்த்டே முடிச்சுட்டு தான் போனோம். அவர்களே 30ஆந்தேதி போனோம். 30ஆந்தேதி போயிட்டு 16 அந்த மாதிரி வந்தோம்னு நினைக்கிறேன். 16 17 ஏதோ வந்தோம் ஜூனில். அப்புறம் வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு. அப்புறம் ஆனந்திக்கு அங்கே பாட்டி வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் நாசிலிமா எல்லாம் அவங்களோட கண்ட்ரி சமையல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா. முருகன் டெம்பிள் விசிட் சூப்பராக இருந்துச்சு. 240 ஏதோ படி. அது எப்படிடா ஏற போகிறேன், இவர் ஏறுவார், நம்ம எப்படி ஏறுவோம். இவர் வருஷம் வருஷம் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாரு கேஎலுக்கு. நான் எப்படிடா ஏற போகிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராகுலே 242 என்னமோ படி இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கடகடன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் ஏறிட்டேன். ஆனந்தியும் நானும் ஒட்டுக்காக தான் ஏறினோம். நான் போய் அப்படின்ட்டு இருந்தேன். அவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கனால அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் இத்தனைக்கும் வெயிட் பண்ணி ஒரு 10-20 படி ஏறினதுக்கப்புறம் 5 நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு தான் நான் ஏறிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான் எல்லாம் உடம்புல இடுப்பில் எல்லாம் பிரச்சனை இருக்குல்ல, கால்லையும் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ தான் வெரிகோஸ் வெயின் வந்திருக்கும் போல் இருக்குது, ஸ்டார்ட் ஆகிருக்கும் போல் இருக்குது. அதனால் அப்படியே போனோம் வந்தோம். நல்லா இருந்துச்சு. அவங்க நாட்டுக்கு ட்ரிப் அடித்தது நல்லா இருந்துச்சு. அம்மா வந்து ரிட்டன் வரும்போது அம்மா கொழுந்தனார் தான் வந்து ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு வந்தாங்க, கேஎலுக்கு வர ட்ரெயின். அப்புறம் அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, அழுதாங்க. ஆனந்த் நல்லா பார்த்துக்கோ அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாட்டி வீட்லேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்கே போயிருக்கும்போது நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் நான் பாட்டியை உயிரோடு இருக்கும்போது பார்த்தது. நல்லா சமைச்சு போட்டாங்க. அவங்க சித்தி நல்ல டைப்பு, எல்லாருமே நல்ல டைப் தான். அப்புறம் நாங்கள் வந்துட்டோம் ராகுலே. அப்போ ஜூனில் வந்துட்டோமா. ஜூனில் வந்தாச்சு. ஜூலை போச்சு, ஆகஸ்ட் போச்சு. ஆனந்த் வந்து வேலையை தேடிட்டே இருக்கார். டெய்லி போவார் அங்கே இங்கேயும். வேலை இருக்கா யார்ட்டையாச்சும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சூலூரில் பிடிச்சி வச்சிட்டாரு. வேலைக்கு தேடுறேன்ட்டு போவார். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த லேப்டாப் வந்து கம்மியாக தானே அமௌண்ட் வந்துட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு.
ஆகஸ்ட் வந்துருச்சு ரோகளே. அப்புறம் ஆகஸ்ட்டில் நான் பிருத்திவிக்கு ஃபீஸ் கட்டி முடித்தோடனே, ஃபஸ்ட் இயர் இது ஃபீஸ் எல்லாம் கட்டி முடித்தோடனே எனக்கு சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சா. 2000 என்னமோ தான் இருக்குது. இவர் வந்துட்டு அந்த மலேசியா போயிட்டு வந்த காசும் கொடுக்கல. அதுவும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. எப்படா கேட்கறது அப்படின்ட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க கொடுத்துருவேன்ட்டு, அப்புறம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் கொடுக்கலன்னா நம்ம போயிருக்கவே வேண்டாம், எதுக்கு போயிட்டு வந்தோம், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சா? இல்லை அப்படின்னு கோவமாக இருக்குது. கேட்கலான்னு தோணுது, ஆனால் எப்படா கேட்கறது? ஏன்னா இவர் எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கார். வீட்டில் வேலையெல்லாம் ஷேர் பண்ணி செய்கிறோம். அப்போ நம்ம காசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா, நல்ல மனுஷனாக இருக்கிறது அதை பார்க்கறதா, எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது, சாமி கும்பிட்றது மட்டும்தான். அவருக்கு வந்து சாமி கோயிலாக போய் அந்த நான் சொல்லிட்டு இருந்தேன்ல செந்தில் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆகஸ்ட் வரைக்கும் ஜனவரியிலேருந்து மனுஷன் எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் போயிட்டு வந்துடுவார். அங்கே அன்னதானம் வாங்கிட்டு வருவார் எனக்கு வேண்டி. எல்லா கோயிலும் அத்துபடி 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்லாம் நடந்தே போயிடுவார் போல் இருக்கு. அவருக்கு தெரியாது பஸ்ஸில் ஏறி போகிறது, அதனால் நடந்தே போயிட்டு வந்துடுவார் போல் இருக்கு. எங்கெங்கேயோ ராசிபாளையம், சூலூர் பிரிவு போன மாதிரி எங்கெங்கேயோ போயிட்டு வருவார். அப்போ அவருக்கு வந்து எந்த கோயிலில் எப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, எந்த கோயிலில் எத்தனை மணிக்கு திறக்குது வைக்குது எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் இன்ஃபர்மேஷன், இந்த கோயிலுக்கு போனால் இங்கே தொன்னை பொங்கல் கிடைக்கும், இங்கே போனால் தயிர் சாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார் ஆனந்த். நான் ஹேமா ஃபேமிலிகிட்ட சொல்லி சிரிக்கவும் செய்கிறோம், நாங்கள் வருத்தமும் படுறோம். பாருங்கள் ஹேமா, இங்கே வந்து இப்படி கோயிலாக சுற்றிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே இருந்த ஆனந்தே கிடையாது. அங்கே இருந்த ஆனந்த் என்னை எப்படி மோட்டிவேட் பண்ணுவார்? மோட்டிவேட் பண்ணுறாரு, என் கூட மேக்கப்கெல்லாம் வராரு, நைட்லாம் முழிக்கிறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் வருமானம் வந்து என்னன்னு மர்மமாக இருக்குது. அப்புறம் கரெக்டாக ஆகஸ்ட்டில் நான் சொல்லிட்டேன். ஆகஸ்ட் லாஸ்ட்டில் எனக்கு டன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால நான் வந்து ஆனந்த்கிட்ட, உங்கள்கிட்ட பணம் வச்சிட்ருக்கீங்களே, எப்போ இருந்தாலும் ஒரு ஒரு 1,50,000 உங்கள்கிட்ட இருக்கணும். அதனால நீங்கள் அதிலேருந்து எனக்கு வந்து மாதம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, மாதம் எனக்கு 10,000 கொடுத்துருங்க. ஏன்னா இவருக்கு வேண்டி ஒய்ஃபை 600 கட்டிகிட்ருக்கேன். 2 மொபைல் நம்பர்ஸு அவருக்கு வாங்கி கொடுத்தேன். சிம் 2க்கும் நான் ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நடுவில் எக்ஸ் நாதாரி என்ன பண்ணிட்டான், எனக்கு அந்த 2017லையோ 18லையோ எனக்கு இன்னொரு சிம்மு சோஷியல் மீடியாவுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்னொரு சிம்மு வாங்கிறதுக்கு நான் வெளியே போகிறதுக்கு இவன் வந்து 2017க்கு மேலே என்னை எங்கேயுமே வெளியே போக விட மாட்டான். காசு கூட நானே பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு இவன் போய் இவனோட ஆதார் வச்சு எடுத்து கொடுத்த நம்பர், சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பர் இன்னொரு மொபைலில் போட்டு, அதுதான் நான் வந்து ஆனந்துக்கு ஃப்ளெக்ஸ்லேயும் போட்டிருந்தேன், ஆனந்த் கொடுத்துருந்தேன். சரி எனக்கு இந்த நம்பர் போதும், யாராச்சும் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஆனந்த் சொல்லிடுவார்ல அப்படின்ட்டு கொடுத்து வச்சுருந்தேன். அந்த எக்ஸினாதாரி என்ன பண்ணிட்டான், எனக்கு தெரிய வைக்காமல் அவனே கிரிமினல் ஆச்சு. அவன் எப்படா நம்ம வந்து வாழணும், இவன் எப்படி வாழ்கிறா அப்படின்ட்டு அவன் தான் எனக்கு 1ஆம் நம்பர் எதிரி. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டான். அவன் பேரில் ஆதார் இருக்கனால எனக்கு நம்பர் தேவையில்லாட்டி டீஆக்டிவேட் பண்ணி விட்டான் போல் இருக்கு. எனக்கு அது தெரியவே இல்லை உறவுகளே, ஆனந்துக்கும் தெரியல. ஆனந்த் வந்து எடுக்க மாட்டேங்குது. நிறையா கஸ்டமரும் அவருக்கு இருக்க கிளைண்ட்ஸும் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பருக்கு வராங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஜியோ நம்பர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஜியோவா ஏர்டெல்லாம் ஞாபகம் இல்லை. அப்புறம் போய் கேட்டோன்னே, அங்கே ஆஃபீஸில் போய் கேட்டோன்னே, இது வந்து யார் பேரில் இருந்துச்சோ அவங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அவ்வளோ எரிச்சல் வந்துச்சு. மயிராண்டி என்கிட்ட 600 வாங்கினா அவங்களே, அவன் காசு போட்டு வாங்கியிருந்தா கூட எனக்கு வருத்தமாக இருந்திருக்காது. என்கிட்ட ஒரு சிம் கார்டுக்கு 600 ஆகுதுன்னு சொல்லி 600 என்கிட்ட ஆட்டையை போட்டு 300 சிம் கார்டு வாங்கிட்டு மிச்சத்தை அவன் ஜோப்புக்குள்ளே போட்டுட்டு தின்னுட்டான். அதனால எனக்கு எரிச்சல் ஆச்சு. போர்டில் வந்து பார்த்துருப்பான்ல, பிருத்திவியை விட வரும்போதோ கூப்பிட வரும்போதோ மீட் பண்ண வரும்போதோ ரோட்டில் தானே நிற்பான், அங்கே இவரோட போர்டு இருக்கும்ல, அதில் நம்பரை பார்த்து அவன்கிட்ட அவனுக்கு தெரியும்ல நம்பர், அதனால அங்கே டீஆக்டிவேட் பண்ணி விட்டான் போல் இருக்கு. அப்போ நான் 2 சிம்மாக வெறியாக போய் நான் 2 சிம் வாங்கி கொடுத்து ஆக மொத்தத்தில் ஒரு மாதத்துக்கே நான் 1000க்கு மேலே வந்து இதுக்கே கட்டுறேன், வைஃபைக்கு இதுக்கெல்லாம். அப்போ நான் சாப்பாடு செலவு, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, அப்புறம் ட்ரெஸ் ஏதாச்சும் வாங்கினா செலவு, எங்கேயாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட காரில் தானே போவோம், இல்லை கோயம்புத்தூர் போயிட்டு வந்தால் கூட நிறையா கால் டாக்ஸிக்கெல்லாம் செலவாயிட்டு இருக்குமா. எனக்கு மண்டையை பிச்சுக்குச்சு. பணத்தை சம்பாதிப்பேன், திருப்பி எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன், பிருத்திவிக்கு செலவு பண்ணுவேன். பிருத்திவி சில டைம் பஸ்ஸை விட்டுட்டான் அப்படின்னா பெட்ரோலுக்கு கொடுக்கணும், இல்லைனா கார் வச்சு கொடுன்னு சொல்லுவான்.
இப்படியே போயிட்டு இருந்துச்சு ரோக்லே. ஆனால் ஆனந்த் வந்து சொன்ன மாதிரி மாதம் மாதம் 10,000 எடுத்து கொடுத்துட்டாரு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5, ஜனவரி 6வது மாதமும் கொடுத்துட்டாரு. அப்போது ஒரு 90 பக்கம் அவர்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணுறேன். அப்புறம் என்னாச்சு, ஜனவரியில் தான் எங்கள் அக்கா வந்து ஃபெப்ரவரியில் கல்யாணம்னு நினைக்கிறேன் அவங்க பொண்ணுக்கு. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தானே ஆச்சு, ஃபஸ்ட்டு பையனுக்கு ஆச்சா, பையனுக்கு ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு பையனுக்கு, எங்கள் சுமதி அக்காவோட பையனுக்கு கல்யாணம். அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து பத்திரிக்கை வச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து சரி இவங்க திருநெல்வேலியில் வச்சுருக்காங்க, நம்ம வந்து திருச்செந்தூரும் குற்றாலமும் போயிடலாம். நான் வந்து ஊருக்கு எப்படி இருந்தாலும் இது ஃபஸ்ட் ஏசி, இந்த ஃபஸ்ட் ஏசி இல்லை, தேர்ட் ஏசி. இவர் வந்து மலேசியனுங்கிறனால இவரெலாம் ஜென்ரல்லலாம் வரமாட்டார் அப்படின்ட்டு நானாக சொகுசாக பழகிட்டேன் இவரை. காரில் தான் போகணும், பஸ்ஸில் ரொம்ப போகக்கூடாது. 2-3 தடவை பஸ்ஸில் கூப்பிட்டு போனேன். அப்புறம் பஸ்லலாம் செட் ஆகலை, இவர் ஏறிடுவாரா கரெக்டாக அப்படின்ட்டு, இறங்க தெரியல அப்படின்ட்டு பஸ்ஸில் கூப்பிட்டு போக மாட்டேன், காரில் தான். அப்புறம் இங்கேருந்து ஒரு ஒரு ஊருக்கு போகணுன்னா 1000 ரூபாய்க்கு அப் அண்ட் டவுன் கோயம்புத்தூர் போகணும் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே 3 ஏசி தான் புக் பண்ணோம். அப்போ எப்படி இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எப்போ இருந்தாலும் 3000 4000 டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆயிருமா, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அப் அண்ட் டவுன். அப்புறம் அங்கே போய் நாங்கள் லோக்கலில் கால் டாக்ஸி எடுத்தோன்னா ஒரு 2000 3000 5000 வரைக்கும் கூட ஆயிரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் வந்து கன்னியாகுமரி டைரெக்டாக போயிட்டேன் ட்ரெயினில். நாகர்கோவில் போயிட்டோம். அப்புறம் அங்கே சரண் வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அந்த பையன் எங்கள் வீட்டுக்கு தம்பி வருவான், ஸ்டே பண்ணியிருக்கான். எக்ஸ் இருக்கும்போது ஸ்டே பண்ணியிருக்கான். எக்ஸ் இருக்கும்போது நான் அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு போயிருக்கோம். ஒரு ஹாஃப் டே அவங்க வீட்டில் இருந்தோம், சாப்பிட்டோம். அவன் தான் சுற்றி காமிக்கிறதுக்கு கன்னியாகுமரி வந்தான் சரண். அதனால ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங்கு. அப்போ நாங்கள் வரோன்னு சொன்னோன்னே சரி எங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நாங்கள் கால் டாக்ஸி வச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் கோயிலெலாம் ஏதோ ஒரு கோயில் இருக்குமே பக்கத்தில் நாகர்கோயிலில், அங்கே கூப்பிட்டு போனான். அப்புறம் கன்னியாகுமரி நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் போய் ரூமு, ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது, ஹோட்டல் இருக்குன்ட்டு அங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டான். ஒரு 1500 2000 ஹோட்டல், கன்னியாகுமரி அந்த இது பக்கத்துலேயே, இதுக்கு அந்த போட்டு போகும்ல விவேகானந்தா ராக்கு, அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல் பிடிச்சி கொடுத்துட்டா. பக்கத்தில் ஹிந்திக்காரங்க கடையெல்லாம் இருக்குது, டாபாலாம் இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து 2 நாள் ட்ரிப் மாதிரி போட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் ஆனந்த்கிட்ட, நான் வந்து இனிமேல் ஹாஃப் வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்கேயுமே போவேன். அப்போ இவர் வந்து காசு கொஞ்சம் எடுத்து, ஆமாம், ஒரு 3000 ரூபாய்க்கு இவர் எடுத்துட்டார், டிக்கெட் எடுத்துட்டார். ரிட்டன் டிக்கெட் மட்டும் போடலையா என்னன்னு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 3000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டாரு. நான் வந்து கையில் ஒரு 7 ரூபா பக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க, நானும் ஒரு 10 ரூபா 12 ரூபா எடுத்துகிட்டு வரேன், செலவாயிரும். ரிட்டன் டிக்கெட் வேறு பஸ்ஸில் போட்டோன்னு நினைக்கிறேன் ரிட்டன் டிக்கெட்டு. அதனால் இல்லை ட்ரெயின் தான், அந்த நாகர்கோவில் ட்ரெயின் தான் போட்டோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் போட்டோமா ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் 12 ரூபா எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் 7 ரூபா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்ல, இவர் வந்து நான் போகிறேன்னு எஸ்பிஐக்கு நாங்கள் கிளம்புற டைம் ஆகிடுச்சி. ட்ரெயினுக்கு சாயந்தரம். இவர் போன இதே இல்லை. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 400 ரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படியே மண்டை திருகிருச்சு. ஒரு 80 விடுங்க, 70 ரூபாச்சும் இருக்கணும்ல, என்னடா அப்படின்ட்டு மண்டை திருகிருச்சு. என்னாச்சு என்ன பண்ணார், இன்டர்நேஷ்னல் கார்டை வச்சு என்னத்தை செலவு பண்ணியிருப்பார். நான் தானே எல்லாமே செலவு பார்க்குறேன், தண்ணியிலேருந்து ஈபிலேருந்து ஏசிக்கு 5000 ரூபா வந்திருக்கு. 5000 ரூபா அது ரிப்பேர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கனால 5000 ரூபா பில்லு. டெய்லி ஏசி ஓடும். நான் இருக்கும்போது 3 மாதம் தான் ஏசி போடுவேன் தனியாக இருக்கும்போது. இவர் வந்ததுக்கப்புறம் எல்லா மாதமும் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஏசிக்காரங்க வந்து ஆன்லேயே வச்சுட்டு இருக்கணும், அப்போ தான் கெடாமல் இருக்கும், கேஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கு ஏசிக்கும் நான் செலவு பண்ணேன். அதுக்கு ஒரு 7000 ரூபா பக்கம் நடுவில் ரிமோட்டு எல்லாம் செலவு பண்ணேன், ஏசி காற்றே சரியாக வரலன்ட்டு. அப்போ என்னடா ஆச்சுன்ட்டு எனக்கு மண்டை சுற்றுது. சரி பரவாயில்ல, 12 ரூபா நம்ம எடுத்துருக்கோம்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து செலவு பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயாச்சு. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அக்கா வீட்டு கல்யாணம், மொய் 2000 3000 ஏதோ கொடுத்தேன், வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. அப்போது எங்கள் அப்பா வந்திருக்காரு, நான் பார்க்க முடியல அப்பாவை. நாங்கள் கிளம்பிட்டோம், ஏன்னா ட்ரெயின் டைம் ஆகிடுச்சின்ட்டு கிளம்பிட்டோம். எங்கள் அப்பா லேட்டாக வந்தாரா, அடுத்த நாள் தாலி கட்டுறதுக்கு வந்தாரா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் நல்லா பேசினாங்க, ஆனந்த்கிட்ட நல்லா பேசினாங்க. அப்பா சைடு சொந்தக்காரங்க ஒரு 30 பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் என்னோடய சொந்த பெரியப்பா பசங்கள்லாம் பெருசாக பேசலை.
இந்த லதாக்கா ஆத்தூர் லதாக்கா வந்து எனக்கு பெரியப்பா சொந்த பெரியப்பா பொண்ணு தான். அந்த மாமா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசினாங்க, வேறு யாரும் பேசவே இல்லை. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு அந்த கல்யாண வீட்டு அந்த அக்கா அக்கா வீட்டுக்காரரு அவர் வந்து என்னோட காரே இருக்குது, டிரைவர் இருக்காங்க, உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருவாங்க, எதுக்கு கால் டாக்ஸி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரின்ட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எனக்கு வந்து இதே மைண்டில் ஓடுது, என்னடா பண்ண போகிறோம், இவர் வேற இப்படி 400 தான் இருக்குன்னு சொல்கிறாரு, வேலைக்கும் போகல, என்னடா பண்ண போகிறோம் என்னடா பண்ண போகிறான்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு அப்செட் ஆயிடுச்சு அவங்களே. முதலையாச்சும் சரி 1,50,000 1,45,00,000 வச்சிட்ருக்காரு, அவசரம்னா எடுத்துக்கலாம், 10,000 3,000 போனாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்னா, அப்படியே ஃபெப்ரவரியில் அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே மண்டை பிச்சுக்குச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கூடாது. அவங்க அம்மா சொல்லும் போதே இவர் கோவம் வரும், இவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இவர் மட்டும் என்னோடய பேங்க்கு இதெல்லாம் கேட்டார்ல, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னுலாம் கேட்டார்ல, அப்போ நம்மளும் கேட்டிருக்கணும், நம்மளும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும். இவர் ஃப்ளைட் டிக்கெட் போடும்போதே நந்தினி, டிடிவி அண்ணா எல்லாருமே, டிடிவி அண்ணா வந்து எங்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறாரு, வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை கால் பண்ணுவார், டெய்லி கால் பண்ணுறதை விட்டுட்டு வாரத்துக்கு 2 தடவை கால் பண்ணுவார், ஆனந்த்கிட்ட பேசுவார், என்கிட்ட பேசுவார், நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவங்க அம்மாட்ட பேசியிருக்கோம், அவங்க அம்மா அடிக்கடி பேசுவாங்க. அப்புறம் நிறையா ட்ரெயினுக்கெல்லாம் போகும்போது அந்த அண்ணன் தான் எழுப்பி விடுவார், இத்தனை மணிக்கு ட்ரெயின் எழுப்பி விடுவார்னா, கிளம்பிட்டிங்களா கால் டாக்ஸியில், ட்ரெயின் ஏறிட்டிங்களா இறங்கிட்டிங்களா அப்படின்ட்டு ரொம்ப அக்கறையாக இருப்பார் டிடி வேணா. எனக்கு வந்து எங்கள் அப்பா அண்ணன் எல்லாம் கலந்த ஒரு ஒரு கேரக்டராக இருந்தார் அந்த டைமில். அப்புறம் அவர்கிட்ட தான் சொல்லி புலம்பி, நந்தினிகிட்ட மட்டும் சொல்லி புலம்பி, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட மட்டும் புலம்புனேன், இப்படி காசு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கிளைண்ட்ஸ் வேறு 2-3 கிளைண்ட்ஸு, எவ்வளோ 5,00,000 இருக்கா 10,00,000 இருக்கா அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நைஸாக கேட்பாங்க. நான் மனசில் நினைப்பேன், என்னத்த சொல்ல அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, 2 மாதம் நான் மண்டையை பிச்சுக்கிட்டேன் வரவங்களே. இவரோட பர்த்டே வந்துச்சு, என்னோட பர்த்டே வந்துச்சு, இவர் நல்லா செலிப்ரேட் பண்ணார், எனக்கு வந்து மனசில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் சரி ஏதோ நம்மளுக்கு வேண்டி வந்திருக்காரு அப்படின்ட்டு நான் நார்மலாக கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுறேன். அப்புறம் வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது, ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு, 2 மாதமாக எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த பெரிமெனோபாஸ் ஸ்டார்ட் ஆன ஸ்டேஜ் போல் இருக்குது, அந்த 1 வருஷம் முடிகிற டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் இருக்குது. ஆனால் இவர் வந்த டைமில் ஒரு 2 தடவை 35 டேஸ் 45 டேஸ் அந்த மாதிரிலாம் இதாச்சு. 35 டேஸ் 45 டேஸ் அந்த மாதிரிலாம் மென்சஸ் ஆகாமல் இருந்துச்சு. எனக்கு 28 டேஸ்க்கு கரெக்ட் ஆயிரும். அப்புறம் ஏதோ ஒரு சின்ன கட்டி மாதிரி, ஒரு பிளட் கிளாட் மாதிரி அந்த மாதிரி யூரின் போகும்போது ஆச்சு. 35 டேஸ் 45 டேஸ் அந்த மாதிரி ஆகும்போது, அப்போ ஃபுல்லாக இவருக்கு ஓசிஐக்கு வேண்டி அலையிறோம், இந்த டென்ஷன் வேறு, வேலைக்கு வேறு இது பண்ணிகிட்டு இருந்தாரா. அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸு. பிருத்திவியும் அடிச்சிருவானோ, அந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான் அடிச்சிருவானோ, கோவப்படுவான் ரொம்ப, அது மாதிரி அது ஒரு மாதிரி ப்ரெஷர் போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக அந்த 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளே எனக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல, ஆமாம் அடுத்த வருஷம் 23 வந்துருச்சா. அப்போ எனக்கு அந்த மார்ச் ஏப்ரல்லாம் வரும்போது அந்த பெரிய மெனப்பாஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்கு. எனக்கு அதனாலையும் தூக்கம் வரல, இந்த ப்ரெஷர்னாலையும் தூக்கம் வரல. ஐயோ, திருப்பியும் திரும்ப திரும்பவா, என்னது மறுக்கவா என்னமோ டயலாக் வருமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, எக்ஸ் மாதிரியே தான் இருக்கார் போல் இருக்கு, முதல்ல ஜாதகத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு, நம்மளே கல்யாணம் பண்ணாமல் விட்டுருக்கணும் அப்படின்ட்டு மனசில் ஒரே இது. ஆனால் ஆனந்தி வந்து நான் கவலைப்படுறேன்னு தெரியுது. ஆனந்தி வந்து கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்படி கை வச்சு தூங்குவார், நான் இந்த இடத்துல தலை வச்சு தூங்குவேன். அப்புறம் கட்டி பிடிச்சிக்குவார். மோஸ்ட்லி நைட்டில் வந்து குழந்தைய கட்டி முடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்கிட்டு இருப்போம். அப்போ எனக்கு அதெல்லாம் வந்து நல்ல குணமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி தானே ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டு, ஒரு லவ்விங் ஹஸ்பண்டு அந்த மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதெல்லாம் கரெக்டு, ஹஸ்பண்டாக நல்லா இருக்கார், செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணார் பண விஷயத்தில், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி செலவெல்லாம் கம்மி பண்ணியிருப்பேன்ல, எங்கேயாச்சும் அவுட்டிங்லாம் போகிறத அப்புறம் சம்பாரிச்சிட்டு வச்சுருக்கலாம்ல அப்படின்ட்டு எனக்கு ஓடுது. எங்கே போச்சு பணம், எங்கே போச்சு, அம்மா கொடுத்தாரா, அக்கா தங்கச்சிங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்தாரா, நம்மள்ட்ட சொல்ல மாட்டேங்கிறாரான்னு நான் கேட்குறேன். யாருக்காச்சும் கொடுத்தீங்களா சொல்லுங்கள், நான் தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவரவங்களே இவர் வாயவே திறக்கல, இப்படியே தான் உட்காண்ட்ருப்பார். அப்புறம் ஒரு மாதிரி இப்படி உட்காண்ட்ருப்பார். அப்போ தான் அவரோட கோவம் வந்து, சைலண்ட் கோவம் வந்து எனக்கு தெரிய வருது.
அப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த மாதிரி மட்டும் சொல்கிறாரு. உங்கள் பணத்தை நான் கொடுத்துருவேன் அப்படி மட்டும் சொல்கிறாரு. அப்போ எனக்கு காண்டாயிட்டு இருக்கு. வேலைக்கு போகாமல் 2000 3000 தான் வருமானம் வருது. உனக்கே அது சாப்பாட்டுக்கு பத்தலை, ரீசார்ஜுக்கு பத்தலை. நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எப்போ கொடுப்பீங்க மிஸ்டர் அப்படின்ட்டு மனசில் ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. அவங்க அம்மாட்ட அவங்க அக்கா தங்கச்சிட்டெல்லாம் நான் சொன்னேன், நானே இப்படி கஷ்டத்தில் இருக்கிறேன், கஷ்டப்பட்டு சர்வை பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு. சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்ல, இவரை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்ல. அவங்க வந்து எதுவுமே சொல்ல, அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க. அவங்க எதுவுமே பதிலே பேசிக்கல. அவங்க தங்கச்சியோ எதுவுமே. நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம், வேலைக்கு போக சொல்கிறோம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மலேசியா அனுப்பிச்சுட்ரு, உனக்கு பார்க்குறதுக்கு முடியலன்னா மலேசியா அனுப்பிச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கடுப்பு ஒரு பக்கம், கோவம் ஒரு பக்கம். வந்து ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி மலேசியா அனுப்புறதா, திருப்பி வாழா வெட்டியாக வாழ்கிறதா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், 2 மாதம் கிட்டத்தட்ட மே வரைக்கும், 23 மே வரைக்கும் மண்டே பிச்சுக்கிட்டே இருந்துட்டு டெய்லி நைட்டு தூங்காமல் எங்கே போச்சுன்னு யோசனை பண்ணி, அப்புறம் 2 மாதம் கழித்து, ஆனந்தி உங்கள் மொபைலில் கொடுங்க, உங்கள் அந்த ஃபாரின் மொபைலில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த இது இருக்கும்ல, அவரோட பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், அப்போ தெரியுமில்ல அப்படின்ட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எடுங்க. அது ரிங்கெட்டில் இருந்தாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ல கூகுளில் சர்ச் பண்ணி அப்படின்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே இப்படி நின்றுட்டு இருந்தார். இந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்தாரு. பார்த்தா அந்த கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து 3000 ரூபா 4000 ரூபாக்கெல்லாம் இது வாங்கியிருக்காரு, லாட்ரி டிக்கெட்டு. அவங்க கண்ட்ரியில் அது லீகல். நம்மளுக்கு கேரளாவில் எப்படி லாட்ரி டிக்கெட் இருக்கா அந்த மாதிரி லீகல். இவர் வந்து ஒரே இதில் ராஜா ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா 4000 ரூபாக்கெல்லாம் ஒரு நம்ம நாட்டு 3000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து அவர் லாட்ரி டிக்கெட் வாங்குறது தெரியும், அது முதல்ல இருந்தே தெரியும். ஆனால் அவர் 200 வெள்ளிக்கு வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லுவாரா, அப்போ ஏதோ கம்மி அமௌண்ட்டுக்கு தான் வாங்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். சரி, ஒரு 500 ரூபா 1000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு இது பண்ணாருன்னா பேட் ஹேபிட் இல்லைல்ல, பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் ஒரு கிளைண்ட்டை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நீங்கள் கூட காசு கொடுத்தீங்கன்னா நான் போடுறேன், என்னோடய காசு வச்சு போடுறேன், நீங்கள் இந்தியன் மணி கொடுங்க. 2 தடவை 22ல் வந்து கொஞ்ச நாளில் 17,000 ரூபா விழுந்துச்சு ஒரு அவங்களே. கிட்டத்தட்ட 34 ரூபா பக்கம் விழுந்துச்சு. அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு மாட்ரேட்டில் எடுத்துகிட்டு இருக்காரு லாட்ரி டிக்கெட், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டில் எடுத்திருப்பாருன்னு தெரியல. அந்த 17 34 ரூபாவும் அதில் திருப்பி போட்டார் போல் இருக்கு. இந்த 70 80 அதில் ஃபுல்லாக வாங்கியிருக்கார் போல் இருக்கு. டோட்டலாக ஒரு 80 அந்த மாதிரி 80 90க்கெல்லாம் லாட்ரி டிக்கெட் வாங்கி ஃபுல் திவால், ஃபுல்லாக 0 400, நம்ம ஊர் காசுக்கு 400 தான் இருக்குது. அவங்க இதில் ருப்பீஸ் கணக்கில் தான் வச்சுருக்காரு போல் இருக்கு. அப்போ தான் கண்டுபிடிச்சேன் இப்படி சங்கதியா அப்படின்ட்டு. அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க. அப்புறம் இல்லை, மார்ச்லேயே கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு அவங்களே. ஆமாம், மார்ச்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு போகிறீங்க, ஒழுங்காக வேலைக்கு போகிறீங்க. 10 ரூபா 12 ரூபா எங்கே வேணாலும் வேலைக்கு போங்க, 10 ரூபா எனக்கு கொடுத்துட்றீங்க, இதை விடுங்க, பரவாயில்ல, உங்கள் லாஸ் ஆனது தான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த டிக்கெட்டும் எடுக்காதீங்க. அங்கே லாட்ரி டிக்கெட் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி எடுத்துகிட்டு இருந்தார் போல் இருக்கு. அந்த ஆளும் கொஞ்சம் ஆட்டை போட்டுக்குவோம் போல் இருக்கு. ஆக மொத்தத்தில் அதில் ஏமாந்துட்டார் போல் இருக்கு. அப்புறம் தெரிஞ்சு இனியாச்சும் உருப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய கிளைண்ட்டை பேசினேன். மார்ச்சில் தான், சரியா, 23 மார்ச்சில் என்னோடய கிளைண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே ஒரு அக்கா வந்து அவங்க ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து சிஸ்டம் ஒர்க் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்ட்டு அங்கே தான் வேலைக்கு போயிட்டு இருந்தார். 12 ரூபா சம்பளம் வரவங்களே, 2000 ரூபா ஊதுபத்தி எண்ணெயெல்லாம் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபா என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். 10 ரூபா வந்து நான் வச்சுட்டு அவருக்கு 2000 ரூபா கொடுத்துருவேன். நீங்கள் என்ன வேணாலும் வாங்க, எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டுச்சுனாலும் 500 ரூபா எங்கேயாச்சும் போனால் வந்தாலும் கொடுத்துருவேன், நடுநாட்டில் வாரத்துக்கு 500 ரூபான்ட்டு. அப்புறம் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் ஒரு அவங்களே. கரெக்டாக ஒரு வருஷம் 23 மார்ச்சில் வேலைக்கு போனார். 24 ஆகஸ்ட்டில் தான் ரிலீவ் ஆனார். 1.25 வருஷம் அந்த மாதிரி வேலைக்கு போனார். கரெக்டாக 12 ரூபா சம்பாதிப்பார், கொடுத்துருவார் எனக்கு. அப்புறம் நான் எங்கேயாச்சும் வெளியே போனாலும் என்கிட்ட இருக்கிற காசை வச்சு
வச்சு ரொட்டேஷன் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. காசு எவ்வளோ வாங்குறாருன்னு முக்கியம் இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நைட்லாம் சில டைம் ரொம்ப வேலை வாங்கி 11 மணி வரைக்கும் உட்கார வச்சுருவாங்க. இவர் நடந்தே 2 ஸ்ட்ரீட் தள்ளி போவாரா, 1 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வருவார். டெய்லி 2 கிலோமீட்டர் நடந்து தொப்பையெல்லாம் உள்ளே போய் ஒரு 78 79 கிலோ வந்துட்டார். 83லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டார். அப்புறம் ஓன் ஆயிட்டாரு. அப்புறம் எனக்கே பிடிக்கல, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, என்னடா பண்ண, நம்ம எதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இப்போ முடியாது, காசு ஜுவல்ஸ் எல்லாம் லோன் போட்டு தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம். அப்போ தான் காசோட அருமை தெரியும், வேலையோட அருமை தெரியும் அப்படின்ட்டு விட்டுட்டேன், 1 வருஷம் கஷ்டப்பட்டுன்ட்டு. அப்புறம் கரெக்டாக 1 வருஷம் கழித்து இவராக ஐடியா பண்ணி கொஞ்சம் அந்த 2000 கொடுக்கறத வச்சு, அப்புறம் லேப்டாப் காசு வருதுல்ல, அப்பப்போ லேப்டாப் சர்வீஸ் பண்ணுற காசு, அது நான் கேட்க மாட்டேன். லேப்டாப் காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கடையை பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, அவர் சேர்த்து வச்ச காசு தான் அட்வான்ஸ் கொடுத்து, அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்குது கடை, அங்கே கடை போட்டார். அப்புறம் இன்னுமே போர்டெலாம் வைக்கல, போர்டு வைக்க சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் எங்கே கார்லேயே வாங்க மாட்டேங்கிறாரு. 1.25 வருஷம் ஓடிடுச்சு. அப்புறம் கடை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டோர் ஸ்டெப்பில் போய் சர்வீஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணி பண்ணி கொஞ்சம் அவரை பார்த்துக்கிற அளவுக்கு, அவரோட செலவெல்லாம் அவர் பார்த்துக்கிற அளவுக்கு கடை வாடகை 6000 கடை வாடகை எல்லாமே கொடுத்து அவர் செட்டில் பண்ணி வீட்டுக்கும் கிராசரி வாங்குற அளவுக்கு ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஆனந்தியை வந்து மோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ ஹஸ்பண்டில் 3 கேட்டகரி. ஒன்று ஃபஸ்ட்டு கேட்டகரி, அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா பாசமாக இருப்பாங்க, நல்லா மாமனார் மாமியார் எல்லாமே கரெக்டாக கிடச்சிடும் சில பிள்ளைங்களுக்கு. செகண்ட் கேட்டகரி வந்து ஹஸ்பண்டை மோல்டு பண்ணணும், அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இல்லைனா ஒரு மாரல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு, ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு கொண்டு வரணும் ஹஸ்பண்டை. செகண்ட் கேட்டகரியில் ஆனந்தை கொண்டு வந்தாச்சா, தேர்ட் கேட்டகரியில் தான் எக்ஸு தருதலை. அவனை திருத்தவே முடியாது, அவன் தள்ளியும் படுக்க மாட்டான், தானும் படுக்க மாட்டான், தானும் உருப்பட மாட்டான், பொண்டாட்டியும் உருப்பட விட மாட்டான், அந்த மாதிரி கேட்டகரி. ஆனால் ஆனந்த் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பார். மோல்டு பண்ணி கொண்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹஸ்பண்ட் ஆகிட்டார். எப்போ 24 எப்போ அவர் கடை போட்டாரோ அப்போ எனக்கு இவர் வேலை நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்கு வந்து சோறு போட்டுருவார், எனக்கு நான் சம்பாதிக்கலைனாலும் இவர் வந்து எனக்கு சோறு போட்டுருவார். அப்புறம் அவங்க அம்மா வந்து வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஏன் முன்னாடி தானே சொன்னாங்க அனுப்பிச்சிரு அப்படின்ட்டு, அப்போ கூட அவர் வந்து என்னை விட்டு போகணும், இப்படி வந்து பணத்தை வச்சு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் தப்பாக நினைக்காம, அவர் மேலே தான் தப்புன்னு அதை சரி பண்ணிட்டார்ல. அது வரைக்கும் லவ் யூ ஆனந்த் மாமா. இன்னும் ஆனந்த் மாமான்னு டெய்லி சொல்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. எக்ஸை சொல்லியே இன்னும் வந்து அந்த உரிமையாக சொல்கிறதுக்கு 4 வருஷம் ஆக போகுது என் கல்யாணம் ஆகி. இன்னும் ஆனந்த் மாமா அப்படின்னு சில டைம் தான் சொல்லுவேன், ஆனால் ஃபுல்லாக ஒரு உரிமையாக சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இதுக்கு மேலே வர வச்சுறேன். 24 ஆகஸ்ட்லேருந்து எப்போ கடை போட்டாரோ அப்போலேருந்து 60-40 கிராசரி வந்து 60-40. அவர் 60% போடுவார், நான் 40% போடுவேன். அப்புறம் எங்கே போனாலும் ஷேர் பண்ணிக்குவோம், 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் எல்லாமே. அப்புறம் 25 தான் கோல்டன் இயர் எனக்கும் ஆனந்திக்கும். ஆனந்தி ஜனவரியிலேருந்து 25 ஜனவரியிலேருந்து கொஞ்சம் நிறையா சர்வீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கோயம்புத்தூர் அங்கேயும் ஹோல்சேலில் போய் வாங்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. கொஞ்சம் சேல்ஸ் சர்வீஸ் கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. சர்வீஸ் நிறையா போக ஆரம்பிச்சிச்சு. என்ன வீடியோ எடுக்க மாட்டார், நானும் கம்பல் பண்ண மாட்டேன், நானும் கடைக்கு போய் வீடியோ எடுக்க மாட்டேன். அந்த இனாக்ரேஷனுக்கு போனது, அப்புறம் இப்போ ஆயுத பூஜைக்கு போனது, 2-3 தடவை தான் நான் கடைக்கே போயிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா காசு வர ஆரம்பித்தோன்னே சென்னை வண்டலூர் ஜூ அவராக ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாரு, இங்கெல்லாம் போகணுன்ட்டு. அவரே காசு சேர்த்துட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த 25 தான் எனக்கு கோல்டன் இயர். 25ல் எவ்வளோக்கு எவ்வளோ 23 ஒரு 24 ஹாஃப் 1.5 வருஷம் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இருந்துச்சுல்ல ஆனந்தி வச்சு. அத்தனையும் வந்து 25ல் அவர் வந்து அந்த கவலையை வந்து வேனிஷ் பண்ணிட்டார். எப்படின்னா கை உடஞ்சிச்சு. ஆனால் மார்ச்சில் வந்து கை உடஞ்சிச்சு ஆனந்திக்கு, 25 மார்ச்சில். அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. வலிக்கு விழுந்து சாமி கும்பிட்டு வெளியே போனார், வலிக்கு விழுந்துட்டார் அந்த ரோட்டில், சிமெண்ட் ரோட்டில். அப்புறம் போன் லைட்டாக மைல்டு ஃப்ராக்சர், மைல்டு டிஸ்லொகேஷன் இந்த இடத்துல. அப்புறம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஏன்னா அவருக்கு லைஃப் லாங் எந்த அடிப்பட்டது கிடையாது, எந்த இல்னஸும் கிடையாது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டார். நானும் அவருக்கு வந்து 1.5 மாதம் நான் தான் குளிப்பாட்டி விடுவேன். நான் வந்து ஒரு 20 நாள் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே அவங்கவுங்களுக்கு சாப்பிட்டா தானே சரியாக இருக்கும், அதனால் நானே சாப்பிட்டுக்கிறேன்ட்டு 20 நாள் கழித்து அவரே சாப்பிட ஆரம்பித்தார். அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்ல, பாத்திரம் இருந்துச்சுன்னா அவரும் கழுவார், நான்
கழுவேன். அப்படி போயிட்டு இருந்தது வந்து நான் ஆனந்திட்ட சொல்லிட்டேன், நீங்கள் பாத்திரம் கழுவ வேண்டாம், பாத்ரூம் கழுவ வேண்டாம், கொஞ்சம் எக்ஸசைஸ் மட்டும் வரட்டும்ட்டு 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து கூட்டுறது மட்டும் வீட்டு கூட்டுறது மட்டும் பண்ணிடுங்க, கொஞ்சம் இப்படி மூமெண்ட் இருக்கும்ல அப்படின்ட்டு கூட்டுறது மட்டும் பண்ணிடுங்க, மாப் வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். பாத்திரம் கழுவுறது, சமையல் செய்கிறது, முதல்லலாம் வெங்காயம் உரித்து கொடுப்பாரு, பூண்டு உரித்து கொடுப்பாரு, அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக துணியை போய் போட்டுருங்க, வாஷிங் மிஷின் துவைச்சிரும், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், திருப்பி அதை எடுத்து போடுங்க, கொஞ்சம் அவர் கைக்கு வேலை கிடச்சிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சில வேலையை ஒதுக்கி விட்டேன். 2 பேரும் ஹாப்பியாக சரி எனக்கு வந்து பெருசாக ப்ரெஷர் இல்லை, பிருத்திவிக்கு ஃபீஸ் கட்டி 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 எப்போ பார்த்தாலும் நவம்பர் டிசம்பர் வந்துச்சுன்னா 2000 3000 தான் இருக்கும் ஒரு அவங்களே அக்கௌண்ட்டு, இப்போது அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸ் தான் வச்சிட்ருக்கேன். ஆனால் பரவாயில்ல, ட்ரீம் ஹஸ்பண்டாக மாற்றிட்டேன்ல, ட்ரீம் ஹஸ்பண்டாக கிடைக்கலனாலும் ட்ரீம் ஹஸ்பண்டாக மாற்றிட்டேன்ல, எனக்கு பேசுகிறதுக்கு லிபர்ட்டி இருக்குது, எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டார், ஒரே ஒரு தடவை துப்பட்டா போடலையான்னு கேட்டார், அப்புறம் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்ன டுபாக்கூர் மாதிரியே பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேருந்து துப்பட்டா பற்றி பேச மாட்டார். அப்புறம் ஃபுல் ஃப்ரீடம், எல்லா விஷயத்துலையும் ஃப்ரீடம் இருக்குது, நல்லா பாசக்கார ஹஸ்பண்டு, ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்ட்டு எலுமிச்சம்பழம்லாம் சுற்றி போடுவார், நிறையா விஷயம், கோயிலுக்கு 2 பேரும் சேர்ந்து தான் போவோம், எதுவும் வேஸ்ட் பண்ண மாட்டோம், 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், மோஸ்ட்லி நைட்டும் காலையிலையும் சேர்ந்து சாப்பிடுவோம், மத்தியானம் சில டைம் மிஸ் ஆயிரும், அது பரவாயில்ல சொல்லிடுவார் நான் வரல அப்படின்ட்டு. அப்புறம் ரொம்ப பாசக்கார ஹஸ்பண்ட் ஆகிட்டார். அப்புறம் சென்னை டோட்டலாக இந்த 25வது 2025ல் சென்னைக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனார், எங்கள் அப்பா தான் ஃப்ளைட்டில் என்னையை கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் காசு போட்டு கூப்பிட்டு போன மாதிரி இருந்துச்சா மலேசியா, அது நான் கணக்கில் வைக்கல. அப்புறம் 2வது டைமு அவர் கூப்பிட்டு போனார் மலேசியா, ஆனால் என்னோட காசு. 3வது டைம் வந்து அவர் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு போனார் சென்னைக்கு, அது சந்தோஷமாக இருந்துச்சு. நான் தான் சொன்னேன் போகும்போது இதில் போயிடலாம், சென்னை போகும்போது நுங்கம்பாக்கத்தில் போய் அவரோட நாசிலிமா சாப்பிட்றதுக்கு வேண்டி போனோம், அந்த கடையில் 3000 ருபீஸ் ஆயிரும் 2 பேர் சாப்பிட்டா. அந்த பிரியாணி மாதிரி அந்த நாசிலிமா வந்து 450 அந்த மாதிரி வரும், எதை எடுத்தாலும் 450 500 3000 வந்துடும் உறவுகளே. ஜூஸு டெசர்ட்லாம் சூப்பராக இருக்கும், ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கே போய் சாப்பிட்றதுக்குனே சென்னை போனோம், வண்டலூர் போகிறதுக்கு வேண்டி போனோம், 2 தடவையோ 3 தடவை இந்த வருஷத்தில் போனோம். 3 தடவை போனோம் அப்படின்னா 3 தடவையும் அவர் தான் செலவு பண்ணார். நான் ஒரு 1000 2000க்குள்ளே ஏதாச்சும் மெரினா பீச்சில் கிளிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறதுல நானாக பே பண்ணியிருப்பேன், மற்றபடி ஃபுல்லாக அவர் தான் பே பண்ணார். அப்புறம் சில சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு போகும்போது ஷேர் பண்ணிக்கிட்டோம், நான் மொய் வைக்கிறேன், நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்கிறேன், நீங்கள் பஸ் டிக்கெட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இது வரைக்கும் இந்த 2025ல் எனக்கு சலிச்சு போகிற அளவுக்கு நிறைய இடம் சுற்றிட்டு வந்துட்டோம். மாதம் 2 நாள் 3 நாள் அவுட்டிங் போயிட்டே இருக்க மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. கல்யாணம் வருது, எங்கேயாச்சும் போகிற மாதிரி வருது அப்படி. அப்புறம் மேரத்தான் போயிட்டு வந்தோம், எல்லா மேரத்தானுக்கெல்லாம் அவர் தான் செலவு பண்ணுவார், போகிறது வர்றது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 3 இடத்துக்கு 3 தடவை சென்னைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஊட்டி ஸ்பெஷல் ட்ரெயின் போட்டோன்னே அதுக்கு எங்கே போனாலும் 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஒரு டைமும் வெளியே கூப்பிட்டு போனால் 20 ரூபாவாச்சும் ஆயிடுது. அப்போது ஒரு 3-4 இடத்துக்கு 20,000 80,000 வந்து எனக்கு ஹாப்பியாக வச்சுருக்கணும், தானும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஸ்கூல் மூலியமாக நான் வரமாட்டேன், நான் என் புருஷன் கூட தான் போவேன் திமிர் பண்ணிவிட்டு போகல. அம்மா கூப்பிடுவாங்க போகல, அப்பா கூப்பிடுவாங்க போகல. அப்புறம் எக்ஸு வந்து நான் தான் வெளியே கூப்பிட்டு போவேன், என் காசை செலவு பண்ணி. இவர் வந்து காசு செலவு பண்ணி இவராக பிளான் பண்ணி கூப்பிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது 22ல் கல்யாணம் பண்ணி 23 ஒரு 1.5 இயர்ஸ், இப்போ 4 வருஷம் ஆகுது. இந்த ஜனவரி வந்தால் 4 வருஷம் முடியுது கல்யாணம். 1.5 இயர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரபிள்ஸமாக தான் இருந்துச்சு இவர் பண்ண விஷயம். ஆனால் இப்போ வந்து அவர் சரியாகி நம்ம லாட்ரி டிக்கெட் எடுக்க வேண்டாம், கஷ்டப்பட்டால் தான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும், சேர்த்து வைக்க முடியும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்த ஃப்ளாஸை சரி பண்ணிட்டார்ல, அது எனக்கு போதும். அப்புறம் என் மேலே நல்லா உயிர் வச்சுருக்காரு. பிருத்திவியை பிடிக்காத மாதிரி 2 பேரும் டாம் அண்ட் ஜெரியாக இருப்பாங்க. ஆனால் 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே வரலைன்னா ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிட்ற பொருள் 3 வாங்கிட்டு வர்றது, அவர் நினச்சா 2 சமோசா மட்டும் வாங்கிட்டு வரலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் நான் பாதி சமோசா கொடுத்துருவேன் அப்படின்ட்டு அவராக புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பிருத்திவிக்கு வந்து ஒரு 3rd பர்சனாக, ஒரு வெல்விஷராக, அப்பான்னு சொல்ல மாட்டேன், வெல்விஷராக இருக்கிறாரு.
நல்லா கேர் பண்ணிக்குவார், கேரும் பண்ணிக்குவார். அப்புறம் இவன் ஒன்றும் உங்களை பார்க்க மாட்டான், நீங்கள் நான் பொசசிவ் ஆகிக்குவார். பிருத்திவிக்கு நான் நிறையா காசு செலவு பண்ணுறது, ரொம்ப சாப்பிடு சாப்பிடு ஃப்ரூட்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறத வச்சு ஆனந்த் வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகிக்குவார். நம்ம கேர் பண்ணுறோம், அவருக்கு வந்து நான் ரொம்ப அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன், அக்கறை வச்சுருக்கேன், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரி விட்டுட்டு வந்திருக்காரு, பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்திருக்காரு, ஃபேமிலி விட்டுட்டு வந்திருக்காருன்னு நான் நினைப்பேன். ரொம்ப பாசம் காமிப்பேன். 2 பேர்த்து மேலேயும் ஈக்குவலாக தான் அவங்களே பாசம் வச்சுருக்கேன். பிருத்திவி மேலேயும் ஆனந்த் மேலேயும் 2 பேருமே எனக்கு 2 கண்ணு தான். ஆனால் அவர் வந்து என்ன நினச்சிக்குவாருன்னா பிருத்திவி மேலே தான் ரொம்ப பாசம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டு இப்படி கிழிச்சிட்டானா, சாப்பிட்டு கிழிச்சிட்டானா, அதை வச்சுட்டான் பேலன்ஸ், இதை வச்சுட்டான் பேலன்ஸ் அப்படின்ட்டு குழம்பு காய் எதாக இருந்தாலும் அடுத்த நாள் நாங்கள் தான் அதை காலி பண்ணிகிட்டு இருப்போம். அவனோட ஷேர் அவன் சாப்பிட்லன்னா அடுத்த நாள் நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் அப்போ வந்து பிருத்திவி வச்சது நான் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். சரி சூடு பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடலாம், நம்ம 2 பேர் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். 60-40 கிராசரி அப்படின்னா ஒரு 4 தடவை அவர் வாங்கினார்னா நான் 2 தடவை இல்லைன்னா ஒரு தடவை நான் போய் கிராசரி வாங்கிட்டு வந்திருப்பேன். அதில் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். 300க்கு வாங்குறோமா 500க்கு வாங்குறோமா அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டோம். அப்போ 2 பேர் தானே கிராசரிக்கும் செலவு பண்ணுறோம், அவர் காசுனாலும் என் காசு தானே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நாங்கள் இதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதை வச்சு சாப்பிட்ருவோம், எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால எங்கள் அம்மாவோட என்னைய மாதிரியும் இருக்கார் ஆனந்த்ஜி சில விஷயத்தில், எங்கள் அம்மா மாதிரியும் இருக்கார். எங்கள் அம்மாவோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலி சொல்லணுன்னா எங்கள் அம்மாவை பற்றி ரொம்ப எனக்கு ஞாபகம் வராது, அப்பப்போ தான் வரும், ரொம்ப ஞாபகம் வராது. ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா இப்போ முகூர்த்தத்துக்கு போயிட்டு வந்தால் காசு அம்மாட்ட தான் வச்சு எடுத்தேன். அந்த மாதிரி அம்மாவை அப்பப்போ நினச்சிக்கிறேன். ஆனால் ஆனந்த்ஜி இருக்கிறனால இவர் இருக்கார் கேர் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அந்த முகூர்த்தத்துக்கு போயிட்டு வந்தோம்ல, அவர் கட்டடிச்சிட்டு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாங்கள் 12:30 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு, நைட்டு 8 மணிக்கு தான் வந்தோம். என் கூடயே இருந்தார். அங்கே அந்த மண்டபத்தில் அந்த இது மாதிரி இருக்கும்ல சேர்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, அங்கே உட்காண்ட்ருந்தார் பொட்டாட்டம். நான் போய் முடிச்சுட்டு வந்தேன், அவர் பாட்டுக்கு மொபைல் நோண்டிட்டு உட்காண்ட்ருந்தார். இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதே போதும் அப்படின்னு தோணும். நான் தனியாக போக முடியும், நான் வந்து நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியும், நான் தனியாக போயிட்டு வர முடியும், அவங்க தெரிஞ்சவங்க தான். ஆனால் எனக்கு வந்து இவரோட அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இப்போது, ஆனந்தோட அடிக்ஷன். இதுக்கு நடுவில் அவர் வந்து போன வருஷம் 24 தானே போனார்னு நினைக்கிறேன், 24 ஆகஸ்டில். ஆமாம், போன வருஷம் 24 ஆகஸ்ட்டில் விநாயகர் சதுர்த்தி டைமில் இவங்க பாட்டி இறந்துட்டாங்க ஒரு அவங்களே. அப்புறம் என்னைய கூப்பிட்டாரு 16க்கு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்ததுலேயே 1 லட்ச ரூபா பக்கம் கழுந்துருச்சுல, வேண்டாம் இப்போ சுற்றி பார்க்கவும் முடியாது, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு, நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி நாள் இருக்கலான்ட்டு 15 நாள் போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன். போன அக்டோபர்னு நினைக்கிறேன் ஒரு அவங்களே, போன அக்டோபரில் இவர் கடை வச்சிட்டார்ல, அப்போ 15 நாள் கட் அடிச்சுட்டு இவர் போயிட்டு வந்தார். 15 நாளும் இவரோட குருவியை இவரோட செடியை எல்லாம் நான் பாதுகாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2022 மேலே நாங்கள் போயிட்டு வந்தோம்ல, இவங்க பேரண்ட்ஸு, இவங்க அம்மா, இவங்க ஹோல் ஃபேமிலி ஒரு 9 டிக்கெட்டு, அவங்க 2 தம்பிங்க, தங்கச்சி, அக்கா, அக்கா குழந்தை, மாமா, அந்த அம்மா, அம்மா, மாமியார் எல்லாரும் வந்தாங்க. இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க மாமா சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாரு, பார்டரில் இருக்காங்க மலேசியாவில். அவங்க மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து அந்த நாகர்கோயில் போல் இருக்குது, அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க, மேலே போர்ஷன் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க, 2-3 பெட்ரூம் இருக்குது. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஹோட்டலில் தங்காதீங்க, நீங்கள் 10 நாள் டூர் வந்திருந்தாங்க, 10-15 நாள் வந்திருந்தாங்க. அப்போ டைரெக்டாக எங்கள் ஊருக்கு போயிருங்க நாகர்கோயில், போயிட்டு நீங்கள் அங்கேயே எங்கள் வீட்டில் தங்கிருங்க. அவங்க வயசான அம்மா அப்பா கீழே இருக்காங்க, கீழே போர்ஷனில். மேலே வந்து புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, மேலே இருந்துக்கோங்க, அம்மா அப்பாட்ட சாப்பாடு இது பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க அம்மா வந்து ஏஜ்டு, அதனால சாப்பாடு அம்மானால செய்ய முடியாது, அவங்களுக்கு எதாவது செஞ்சுக்குவாங்க, உங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது, நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு வேனு, ஒரு குவாலிஸ் வண்டி மாதிரி வேனு 2மே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும், இதுக்கு ரூமுக்கு மட்டும் வாடகை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து இங்கே வீட்டுக்கு வர மாதிரி நான் கூப்பிட்டேன் தான், வீட்டுக்கு வாங்கன்ட்டு. அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கன்னியாகுமரி திருச்செந்தூரில் வந்து வேண்டுதல் இருக்குது, பையனுக்கு மொட்டை அடிக்கணும், அக்கா பையனுக்கு, அக்காவுக்கு மொட்டை அடிக்கணும், மாமாவுக்கு மொட்டை அடிக்கணும், வேண்டுதல், அதனால அதை நிறைவேற்றத்துக்கு தான் மெயினாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கன்னியாகுமரி இல்லை, எங்களை வந்து திருச்செந்தூர் வர சொல்லிட்டாங்க ரோகளே. அந்த டைமில் தான் நாங்கள் வந்து 23 டிசம்பர் அப்போ தானே ஃப்ளட் வந்துச்சு, 23 டிசம்பரில் நாங்கள் வந்து இதுக்கு வேண்டி திருச்செந்தூர் போயிருக்கோம். திருச்செந்தூர் போய் இறங்குறோம், அன்னைக்கு நைட்லேருந்தே ஃப்ளட்டு.
3 நாள் அங்கே தங்கி அப்போ வந்து கொஞ்சம் இவர்கிட்ட கேஷ் இருந்துச்சு, அதனால் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் இது பண்ணோம். அப்போ ஃபுல்லாக 3 நாள் தண்டமாக அங்கே செலவு 3000 டெய்லி செலவாயிட்டு இருந்துச்சு. ஹோட்டலுக்கு சாப்பாடு செலவு ஆக மொத்தத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு போனது 9 ரூபா அப்படியே செலவாயிடுச்சு. அப்புறம் 2 நாளோ 3 நாளோ ஆலப்பியில் ஸ்டே பண்ணோம். நாகர்கோயில் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணோம். அவங்க கூட சுற்றிட்டு வந்தோம். வேன் இருந்துச்சுல, சுற்றிட்டு வந்தோம். அந்த ஜட்டாயு பாறை எல்லாம் அவங்க அம்மா கூட தான் நாங்கள் போனோம். நிறையா கோயிலெலாம், அந்த மீன் குளத்தி அம்மன் கோயிலாக ஏதோ ஒரு கோயிலெலாம் கூப்பிட்டு போனாங்க. நல்லா சுற்றிட்டு 3 நாள் அவங்க கூட இருந்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வரவங்களே. அப்போ 22ல் ஒரு தடவை இவர் மலேசியா நாங்கள் 2 பேர் போனோம். நான் செலவு பண்ணி கூப்பிட்டு போனேன். 2வது தடவை அவங்க அம்மாலாம் இங்கே வந்துட்டாங்க டிசம்பரில் 23ல். அப்போ நாங்கள் அந்த வருஷம் போக வேண்டாம், இவ்வளோ காசு செலவாகுதுன்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் 24ல் இவர் போயிட்டு வந்துட்டார். அவங்க பாட்டி இறந்ததுக்கு அந்த கருப்புக்கு போயிட்டு 15 நாள் அக்கா வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் இருந்துட்டு நல்லா நாசிலியமாக சாப்பிட்டுட்டு வந்துட்டார். இப்போ 25ல் நாங்கள் போகல. அவருக்கு 26ல் வந்து டிரைவிங் லைசன்ஸா என்னமோ ரினியூவல் இருக்குது, பாஸ்போர்ட்டாக என்னமோ ரினியூவல் இருக்குது 1 2 இது. அதனால தான் இவங்க பாரதி செல்லியன் கேட்டே இருப்பாங்க, மலேசியா போகலையா, லக்ஷ்மிகலா கேட்டே இருப்பாங்க. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் போகல. 1 லட்ச ரூபா நான் எங்கே போகிறது, பிருத்திவிக்கு செலவு பண்ணும், ஃபீஸ் திடீர்னு கேட்டே உட்காந்துருப்பான், இந்த காசு வேணும் அந்த காசு வேணும், அப்புறம் எனக்கு செலவு, அப்புறம் ஆனந்திக்கு அந்த கை உடஞ்ச போது கூட அவர் கொஞ்சம் இல்லை, கை உடஞ்ச போது நான் செலவு பண்ணேன். நான் கொஞ்சம் செலவு பண்ணேன், அவர் கொஞ்சம் செலவு பண்ணார்னு நினைக்கிறேன். அதனால் வரிசையாக செலவு வந்துட்டு இருந்தனால அப்புறம் நான் மலேசியா போகிறதுக்கெலாம் ஹியூஜ் அமௌண்ட் வேணும், வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அடுத்த வருஷம் ஆனந்தி என்னை கூப்பிட்டு போவார். இதுக்கு மேலே மலேசியா வந்து அவர் கூப்பிட்டு போவார். அப்போ தான் நான் போகவும் செய்வேன். போட்டிக்குன்ட்டு இல்லை, நான் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படி இல்லை, என்கிட்ட காசு இதுக்கு மேலேயும் இருக்காது. ஏன்னா நான் வந்து இனி பிருத்திவிக்கு கல்யாணத்துக்கு 25 லட்சம் 30 லட்சம் வருது. எங்கள் அப்பாட்ட புலம்புனதுக்கு எங்கள் அப்பா நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. என் தம்பிகிட்ட சொன்னாலும் என் தம்பி ரொம்ப பாசமாக இருக்கான், எங்கள் அப்பா ரொம்ப பாசமாக இருக்கார். 1.5 வருஷம் முன்னாடி பேச ஆரம்பித்தாங்க ஒருவங்களே. 23 பாதிக்கு மேலே அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் தம்பியும் ஆனந்த நல்லா மதிப்பார். நாங்கள் அப்பா வீட்டுக்கு போவோம், தம்பி ஒய்ஃப் நல்லா பிஹேவ் பண்ணுவா, நல்லா பாசமாக இருப்பா, சாப்பாடு செஞ்சு போடுவா, பரிமாறுவாங்க. என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் உட்காந்து பரிமாறுவாங்க எனக்கும் ஆனந்துக்கும். தம்பி குழந்தைங்க அத்தை அத்தைன்னு பாசமாக இருக்குங்க. 23 பாதிக்கு மேலே எங்கள் அப்பா தம்பி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு தான் இருக்கார். எனக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின்லாம் இருக்கனால போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்யூச்சரில் பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. 2வது சேலரி வேற கொடுக்கல வரவங்களே. நான் முன்னாடி ஸ்கூல் போயிட்டு இருந்தேன்ல, எங்கள் அப்பாட்ட நான் சேலரி வாங்கலை. அதனால எனக்கு அது பார்லரும் லாஸ் ஆகுது. சேலரியும் எங்கள் அப்பா கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு, நானும் கேட்கல. அதனால எனக்கு அது ஸ்கூலுக்கு போகிறது இப்போது ஹெல்த் கண்டிஷனில் சரி வராது அப்படின்ட்டு தான் போகாமல் அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஆனந்தி வந்து நான் வாட்ஸ்அப்பில் பழகி அவரை இந்தியாவுக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணதில் வந்து எனக்கு 1.5 வருஷம் மன உளைச்சல் தான். அவர் பண்ண தப்பு தான். ஆனால் எனக்கு வந்து நம்மளை வந்து ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா, சாமி மாதிரி அவங்கள பார்க்குறோம், நம்ம கஷ்டத்தில் அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ணுற தப்பு கூட நம்மளுக்கு பிடிச்சிருக்க பர்சனு நம்ம உயிராக நினைக்கிறோன்னா, அவங்க பண்ணுற தப்பு கூட நம்மளுக்கு அது தப்பாக தெரியாது. சரி போ பரவாயில்ல, ஏதோ சுச்சுவேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படி தான் தோணும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து ஆனந்தி பண்ணது வந்து தப்புன்னு தோணலை. 2வது 50,000 கொடுத்துட்டாரு. இன்னும் 2 லட்ச ரூபா பக்கம் கொடுக்கணும். நிறையா செலவு பண்ணேன், ஆனால் ஒரு பேசிக்காக 2.5 லட்ச ரூபா பக்கம் பேசிக்கான செலவு பண்ணியிருக்கேன், கவுண்ட் பண்ணுற அளவுக்கு. மற்றதெல்லாம் அன்கவுண்டபிள் மாதிரி. அதனால் அது அவர் கொடுத்துறேன்ட்டு இருக்கார். மாதம் 10,000 என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் நான் கொடுத்துட்றேன். அதான் மாதம் அக்டோபர் வரைக்கும் நாங்கள் அங்கேயும் அவுட்டிங் போய் 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணிட்டு இருந்தனால நானும் பெருசாக கேட்டுக்கல. ஆனால் 50 ரூபா கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் லம்ப் அமௌண்ட் கொடுக்கணும். அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார். இல்லைனாலும் ஜனவரி ஃபெப்ரவரிலலாம் அவுட்டர் கிராக்ஸ் இருக்குது அவங்களே. பார்லர் சேரு ரொம்ப சவுண்டு வருது, சோஃபா ரொம்ப சவுண்டு வருது, பார்லர் ரெனோவேட் பண்ணோம். அப்புறம் வெளியே பில்டிங் வந்து நிறையா கிராக்ஸ் விழுந்துருச்சு, மேலே கீழே எல்லாம். பெயிண்டெல்லாம் போயிடுச்சு, திப்பியாக நிற்கிது. ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அவுட்டர் பில்டிங் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் கொஞ்சம் நிறையா அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சரி பண்ணுறதுக்கு. இப்போ என்கிட்ட 1.5 லட்ச ரூபா இருந்தால் தான், 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் தான் நான் இதெல்லாம் பண்ண முடியும். இதில் எல்எல்பி வேறு ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஆசிலேஷனில் இருக்கேன். அதுக்கு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா ஆகும். அதுக்கு ஆண்டவன் என்ன எழுதி வச்சுருக்கான்னு தெரியல. ஆனால் 25லேருந்து என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட், ட்ரீம் பேக் போன் அந்த மாதிரி கிடச்சிருக்காரு ஆனந்தி. அதை வச்சு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப எனக்கு ஆனந்தை பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு ஒரு படி மேலே, சாமிக்கு ஈக்குவலாக ஆனந்தியை பிடிக்கும்.
அதனால தப்பு எல்லாரும் பண்ணுறது தான். அவர் வந்து நிறையா பணம் நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா ஒரே நாளில் நம்ம பணக்காரங்களா ஆயிடலாம் அப்படின்னு கூட நினச்சிருந்துருக்கலாம். நிறையா சின்ன சின்ன பொய்யெல்லாம் பேசியிருந்தார். அது வந்து என்னையை எஃபெக்ட் பண்ணல. அவர் பேசின பொய்யெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் பொய்யா இருந்துச்சு. ஆனால் அது வந்து என்னையோ பிருத்திவியோ எந்த வகையிலையும் எஃபெக்ட் பண்ணல. அதனால சந்தோஷம். அப்புறம் உண்மையான பாசம் வச்சிட்ருக்காரு. இப்போது ரீசெண்டாக அந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு போகிற அன்னைக்கு கரெக்டாக கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறேன். என்னோடய கட்ஷு படியில் வலிக்கி அப்படியே தலை கீழேயும் கால் அப்படியே மடங்கி படியில் கிடக்குது. அப்படி விழுந்தேன் அவங்களே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி அந்த மேக்கப் போயிட்டு வந்தேன்ல, எப்படி தான் மேக்கப் அட்டன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. என் நிலமை எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் விழுந்தேன். டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்டார். வேணான்ட்டு கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருந்துச்சு. எப்படியோ போனேன், எப்படியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். இன்னுமே டாய்லெட்டில் உட்காரும்போது எந்திரிக்கும் போது செவுத்து பக்கத்தில் ஒரு கம்பி மாதிரி, அந்த டேப்போட கம்பி இருக்குல்ல, அதை பிடிச்சி தான் எந்திரிக்கிறேன், உட்காடுறேன். உட்காரத்துக்கு மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நடக்கிறது கொஞ்சம் சப்பானி மாதிரி நடந்துட்டு இருந்தேன். இப்போது கொஞ்சம் 2 நாளாக சரியாயிடுச்சு. வெரிகோஸ் வேணும், எச்சா வலிக்குது. இப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் வயசானா கண்ணு சரியாக சாலேஸ்வரம் வந்துடுமா, ரீடிங் கிளாஸ் போடணுமா, அது பவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது பவர் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பல்லு வந்து மீனராசி நேயர்களே பல்ல நல்லா பார்த்துக்கோங்க. விஸ்டம் டீத் வந்து என்ன ஆச்சுன்னே தெரில, தானாகவே விழுந்துருச்சு விஸ்டம் டீத்து. அது பிரச்சனை இல்லைன்ட்டாங்க, விஸ்டம் டீத் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் பல்லு வந்து பயமாக இருக்கும், ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு அதுதானே வேணும் அப்படின்ட்டு பயமாக இருக்கும் அவங்களே. அப்புறம் இந்த பல்லு ஸ்ப்ளிண்டிங் பண்ணியிருக்கேன். தயிர் பாக்கெட்டை பிச்சேன், அது 22லேயே ஆற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு 5000 செலவு பண்ணேன். ஆனந்திக்கு பல்லுக்கு செலவு பண்ணேன். அப்புறம் கண்ணுக்கு போய் என்னோட கண்ணாடி 500, அவருக்கு 3000 வருது, அந்த டபுள் பவருங்கிறதுனால. அது மாதிரி நிறையா செலவும் பண்ணேன். இப்போ ஆனந்தி என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து 1 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை எதுனாலுமே இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் அவருக்கு பணம் இல்லாத போது ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, எல்லாமே அவருக்கு பார்த்தேன்ல, சிடுன்னு ஆகாமல். அதனால ஆனந்தி இப்போ என்ன பண்ணுறாருனா, இந்த 2025லேருந்து ஒரு பொருள் நான் கேட்டேன்னா 2ஆக வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு ஜீரோ பாக்கெட் கேட்டால் 2, 100 கிராம் கேட்டால் 200, 1 கிலோ ஆப்பிள் கேட்டால் 2 கிலோ ஆப்பிள். இப்போ வந்து மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா பார்த்துக்கிறாரு. இப்போ இருக்க ஆனந்த் இருக்கார்ல, 2025ல் இருக்க ஆனந்த், எங்கள் ஆனந்த் மாமா என்னோட கடைசி பிரெத் வரைக்கும் இதே மாதிரி இருக்கட்டும். 2வது வாட்ஸ்அப் த்ரூவாக நாங்கள் பேசிகிட்டு இருக்க டைமில் திடீர்னு நான் வந்து ஏதாச்சும் எனக்கு ஆயிரும், நான் செத்துருவேன், உங்களுக்கு முன்னாடி செத்துருவேன் அந்த மாதிரி சொல்லும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் செத்துட்டிங்கன்னா நானும் உங்கள் கூடயே செத்துருவேன் அந்த மாதிரி சொல்லுவார். அது எனக்கு சிரிப்பும் வரும். அவ்வளோ பாசமாக நான் கட்டையில் ஏறினேன்னா என் கூட டெத் பெட்டில், ஃபியூனரல் பெட்டில் நீங்களும் ஏறி வந்துடுவீங்களா, என்ன ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் நடுவில் இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது, ஏன் உயிரை வாங்கறதுக்கியா வந்தியா மலேசியாவிலேருந்து அப்படின்னு மனசில் திட்டிக்குவேன். ஆனால் அவர்கிட்ட பெருசாக நான் கோவம் இது பண்ணல. ஸ்ட்ரிக்டாக இதுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி சொல்யூஷன் தான் தேடி ஓடினேன். நான் ப்ரெஷர் ஆகிக்கிட்டேன், நான் நைட்டில் தூக்க முடித்தேன். ஆனால் நான் வந்து இவரை உருப்படி ஆக்கிடலாம், அவங்க அம்மா சொல்கிற மாதிரி நான் அனுப்பிச்சுட்ருக்கலாம் மலேசியாவுக்கு, எனக்கு தேவையில்லை, நானே சம்பாதிச்சு நான் என்னையை பார்த்துக்குவேன் அப்படின்னு அனுப்பிச்சுட்ருக்கலாம். ஆனால் நான் அந்த ஆப்ஷன் எடுக்காமல் இவரை சரி பண்ண முடியும், இவர் சொன்ன பேச்சு கேட்டுக்கிறாரு, 10,000 கேட்டோன்னா கொடுத்துட்டார்ல மாதம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை ஆனந்தி காப்பாற்றினார். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் கூட போதும் ரோகில். நம்மளுக்கு வந்து கொஞ்ச காலம்தான் கஷ்டம் இருந்துச்சு. இப்போ எனக்கு 25லேருந்து இன்னும் எவ்வளோ வருஷம் நான் வாழ்க்கை வாழ்கிறேனோ இப்போ வந்து எனக்கு திகட்டுது. அவர் கொடுக்குற பாசம் வந்து திகட்டுறது. அந்த மாதிரி எது கேட்கறது கேட்காம இருக்கிறது. ஒயின்லாம் நான் வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் எப்போவாச்சும் நான் வாங்குவேன். 500 பாட்டில் வாங்கணுமா அப்படின்ட்டு, அந்த கிரேப் ஒயின். ஆனால் அவர் போனார்னா வருஷத்தில் அவரே 3-4 தடவை வாங்கிட்டு வந்துடுவார். எது எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு, எங்கள் 2 பேர்த்துக்கும் காமனாக பிடிக்கும், பிருத்திவிக்கு பிடிக்கும், எல்லாமே அவரே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தெரிஞ்சிருச்சுல யார் எப்படின்ட்டு அவராக வாங்கிட்டு வருவார். பிருத்திவியை இன்டைரக்டாக நல்லா கேர் பண்ணுறாரு. பிருத்திவியும் அப்பப்போ கேட்பான். எங்கே 15 நாள் மலேசியா இவர் போயிருக்கும்போது பிருத்திவி கேட்குறான், ஏன் வரலையா, இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி அவனும் கவலைப்பட்டு கேட்குறான். அவன் வந்து அக்செப்ட் பண்ணல. 2 பேரும் பேச மாட்டாங்க, 2 பேரும் நார்த் சவுத் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவனும் அக்கறைப்பட்டு கேட்குறான், எங்கே போனார் என்ன, இப்போ சிதம்பரம் போகும்போது கூட எப்போ ரிட்டனு அப்படின்னு வந்து கொஞ்சம் கேட்டுக்குவான் பிருத்திவி. அது எது கேட்பான்னு தெரில. ஆனால் எப்போ ரிட்டனு, எங்கே கிளம்பியாச்சு, டோரா பூச்சி அப்படின்னு சொல்லி டோரான்னு வச்சுருக்கான். டோரா பூச்சி என்னமோ சொல்லுவான், டோரா பேக் போட்டு போகிறாரு அப்படின்ட்டு. லேப்டாப் பேக் வச்சுட்டே இருப்பாரா,
அதனால் அப்படி சொல்லுவான். எப்போ ரிட்டர்ன் அப்படின்னு மட்டும் கேட்டுக்குவான். நாளைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிக்குவான். அதனால் நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணதில் எனக்கு வந்து எந்த ரிக்ரெட்டும் கிடையாது. இந்த லைஃப் ஸ்டோரி எபிசோடில் வந்து ஃபுல்லாக 25 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இனி எதெல்லாம் விட்டு போச்சோ அதை மட்டும் நான் இன்னும் 2 எபிசோடில் சொல்லுவேன், இல்லைன்னா ஒரு எபிசோடில் சொல்லுவாரோங்களே, அதோட லைஃப் ஸ்டோரி முடிச்சிருவேன். நிறைய எழுதி வச்சுருக்கேன் பாயிண்ட்ஸு. ஒரு கேரக்டரை சொல்லி நான் சொல்கிறேன். அவங்க மேலே இருக்க தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். சரியா? எங்கள் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வேண்டி ப்ரே பண்ணுங்கள். இப்போது எனக்கு அம்மா இறந்து இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பா வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாரோ இல்லையோ, என் கஷ்டத்தில் சப்போர்ட்டிவாக இருந்தாரோ இல்லையோ, எனக்கு வந்து பயமாக இருக்கும். ஏதாச்சும் ஆயிரும், 75 வயசுக்கு மேலே ஆச்சுல, பைபாஸ் வேறு பண்ணியிருக்கு, தம்பிக்கும் பைபாஸ் பண்ணியிருக்கு, அப்பாவுக்கும் பைபாஸ் பண்ணியிருக்கா. தம்பிக்கு தான் முதல்ல பண்ணுச்சு 2019. அப்பாவுக்கு வந்து 21 பண்ணோன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்பாவுக்கு வேண்டி ப்ரே பண்ணுங்கள், என் தம்பிக்கு வேண்டியும் ப்ரே பண்ணுங்க ரோகில். என் தம்பி ஒய்ஃபு குழந்தைங்க எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்தியாக இருக்கணும். அவங்க யார்கிட்டையும் கையேந்து நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா அப்படி விட மாட்டார், நிற்கக்கூடாது. அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கணும், எங்களையும் ப்ரேயர்ஸில் வைங்க. பிருத்வி நல்லா படிக்கணும், ஒரு 50,000 சம்பாதிக்கணும், 50,000க்கு மேலேயே சம்பாதிக்கணும். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் நல்லா சம்பாரித்து அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு தரதலை பையனை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு இருக்கக்கூடாது. அவங்க அப்பட மாதிரி அவன் ஆகக்கூடாது. அவன் வந்து நல்லா சம்பாரித்து வர பிள்ளைய வந்து நல்லா பார்த்துக்கணும். நானும் வந்து மாமியாராக இல்லாமல் அம்மாவாக பார்த்துக்கணும். வர பிள்ளைய கூட இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் ஆனந்துக்கு பேக் போன், ஆனந்தி எனக்கு பேக் போன், அப்படி இருக்கிறோம். லேடி பேக் போனாக நந்தினி இருக்கிறாங்க. இப்போ நிறையா சிஸ்டர் செந்தில்குமாரி, பிரபிதா, இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாக இப்போ லைஃப் ஸ்டோரி சொன்னதை வச்சு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்காங்க. முதல்லலாம் ரொம்ப சேட்டே பண்ண மாட்டேன். அப்புறம் ஆனந்தி வந்து இந்த பணம்லாம் லாஸ் ஆகிருக்கிறத தெரிஞ்சு 24 மார்ச்லேருந்துன்னு நினைக்கிறவர்களே, 23 தெரிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் வரைக்கும் நான் அதுலேருந்து வெளியவே வர முடியல. யார்கிட்டையும் ஷேர் பண்ணேன். ஆனால் அது ஒன்றும் ஆறுதல் என்ன சொல்லுவாங்க, சரி விடுங்க அடுத்த சம்பாதிச்சவர் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நட்டு பாய்னு ஒருத்தர் லைவில் வருவார், பழைய போன வருஷம் லைவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிஎஸ்எஃப்ல இருந்த ஒரு ஒரு ஜென்னு, அவர் வந்து திடீர்னு இன்ஸ்டாவில் கமெண்ட் த்ரூவாக பழக்கமாகிறாரு. அவருக்கு நான் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் வராரு. நல்லா மேல் பெஸ்டி மாதிரி ஆயிட்டாரு நட்டு பாய். அவர்கிட்ட பேசுகிற வரைக்குமே எனக்கு வந்து ஆனந்தி இப்படி பண்ணிட்டார் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, டிப்ரெஷன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நட்டு பாய் ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சோன்னா அவர்கிட்ட சொன்னோன்னா சரி விடுங்க ஜி, அம்புஜி அப்படின்னு கூப்பிடுவார், நான் நட்டு பாய்ன்னு கூப்பிடுவேன். அவரோட ஒரிஜினல் பேரே ராஜான்னு நினைக்கிறேன். அதுவும் கூட லேட்டரான தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனில் பேச மாட்டோம், ஃபோனில் 2-3 தடவை தான் பேசியிருப்போம் இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஆனால் வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் நைட்டு, அப்புறம் ஏதாச்சும் சாப்பிட்டியா அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரா. அப்போ ஆனந்திக்கு வந்து கொஞ்சம் பொசசிவ் ஆகிடுச்சு போல் இருக்கு. அப்புறம் நல்லா இன்னும் ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் வந்து லைவில் ஜாயின் பண்ணி பேச வைப்பேன் இன்ஸ்டாவில். ஆனந்தியை தான் ரொம்ப அவர் பேம்பர் பண்ணுவார். ஆனந்தி நல்லா இருக்கீங்களா, ஆனந்தியை ஸ்மார்ட் ஆக்கிட்டீங்க, அந்த மாதிரி பேசுவார். நல்ல ஃப்ரெண்டு நட்டு பாய். அப்புறம் நான் வந்து ஒரு குரூப்பு, விஷ்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்க வந்து குரூப் க்ரியேட் பண்ணி நட்டுன்ட்டு நான் யூடியூப் லைவு, இன்ஸ்டா லைவ்லலாம் நட்டுன்னு ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா டிடிவி அண்ணன்து ஒரு மேட்ரு இருக்குது, அதை சொல்கிறேன். பண விஷயம் ஒன்று இருக்குது, நிறைய பேத்துக்கு தெரியும், அதுவும் நான் சொல்கிறேன். டிடிவி அண்ணா விஷயம் எந்த ஃப்ரெண்டும் வேண்டான்னு இருக்கும்போது தான் நந்தினி க்ளோஸாக வந்தாங்க, நட்டு பாயும் க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆனார். இந்த யூடியூப் லைவுக்கு வருவார், இன்ஸ்டா லைவில் ஆட் ஆகி பேசுவார், ஃபேஸ் காமிக்க மாட்டார், ஆட் ஆகி பேசுவார். கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. அப்புறம் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணோம், நட்டு பாய், நான், விஷ்ணுமா, ராஜேஸ்வரன் தம்பி, அவர் வந்து திருச்செந்தூரில் ஐயர், அப்புறம் ஸ்வேதா, அப்புறம் தேனு, ஒரு அம்முமா, எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப்பு, ஒரு 7-8 பேர் இருக்கோம் ரோகில். அது ஒரு 24
24 ஜூன் ஜூலை அந்த மாதிரி ஆரம்பித்து ஓடிச்சு. ஒரு 6-7 மாதம் ஓடிச்சு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவங்க தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இந்த குரூப்பில் இருக்கவங்க தான் உயிர் அப்படின்னு நான் என்னைய டைவர்ட்டும் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஆனந்த் கொஞ்சம் பொசசிவ் ஆக ஆரம்பித்தார். அப்புறம் இவரை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் அந்த குரூப்பும் உடஞ்சிருச்சு ரோகலே. அவங்களாம் வந்தாங்க பார்க்குறதுக்கு. நட்டுபாய் தனியாக பார்க்குறதுக்கு வந்தார். தனியாக வந்தார்னா அவர் தனியாக வந்தார். நான், அம்முமா, ஆனந்தி எல்லோரும் படத்துக்கு போய் அங்கே மீட் பண்ணி தியேட்டரில் மிராஜில் அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இந்த ராஜேஸ்வரன், ஸ்வேதா, இவங்க தேனு எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அம்முமா வந்தாங்க. எல்லோரும் சமைச்சு சாப்பிட்டோம். ஒரு நாள் தங்குனாங்க, வச்சாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா குரூப்பே புட்டுக்குச்சு ரோகலே. அது ஒரு இன்சிடெண்ட்டு. 24ல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்க டைமில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய வந்து அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்து எல்லாருமே விஷ்ணுமா, நட்டுபாய், ராஜேஸ்வரன் தம்பி, ஸ்வேதா, தேனு எல்லாருமே, அம்முமா எல்லாருமே கன்சோல் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லாத்துக்குமே இந்த மேட்ரு தெரியும். ஆனந்தி எப்படி வந்தார் போனாருன்ட்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் அவங்க ஆறுதல் சொன்னாங்க. சரி விடுங்க, நல்லா ஆளாக தானே இருக்கார், பார்த்தா அப்படி ஃப்ராட் மாதிரிலாம் தெரில, சம்பாரிச்சு கொடுப்பாரு ஏதோ டைமு அப்படின்னு சொல்லி ஆறுதல் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்க டைமில் நந்தினிக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நந்தினி அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தான் 24 மேலேருந்து மேவோ தீபாவளியிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி தான் குரூப் புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் நட்டுபாய், அம்முமா, ராஜேஸ்வரன் தம்பு, ஸ்வேதா இப்படியே கத்திக்கிட்டே இருக்கேனே லைவில் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இன்ஸ்டா ஃபேமிலி. அப்புறம் இப்போது ரொம்ப நான் லைவும் போகிறதில்ல. நட்டுபாய் கூப்பிட்டாலும் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அவர் முதல்ல ட்ரைனிங்கில் இருந்தார் ஒரு பக்கம். இப்போ ஹைதராபாத் ஃபேமிலியோடு வந்துட்டார். அப்போது எப்போ வேணாலும் லைவுக்கு வந்துடுவார். அங்கே ரூமில் தானே இருப்பாங்க, டியூட்டி இருக்குள்ள, ட்ரைனிங்கில் இருந்தார்ல அப்போது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆக மொத்தத்தில் எனக்கு சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸு, ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸு தான் நம்ம ராசியில் வந்து காப்பாற்றுவாங்க போல் இருக்குது. கிளைண்ட்ஸ் தான் காப்பாற்றுவாங்க போல் இருக்குது. மற்றபடி நான் நம்பின எல்லாத்துட்டையும் நாமத்தை வாங்கிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ட்டு நாமத்தை வாங்கிட்டு இப்போ வந்து நான் என்னையை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னோடய நிம்மதிக்கு கொடுக்குறேன். என்னையை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். நாளைக்கு போர் இருக்கிறவங்களே, நாளைக்கு போருக்கு போகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்களை நம்புங்க, உங்களை லவ் பண்ணுங்கள். யார் என்ன பண்ணாலும் உடஞ்சி போகாதீங்க. நான் வந்து இப்போ அந்த மாதிரி வந்துட்டேன். யார் என்ன பேசினாலும் கொஞ்ச நேரத்துக்கு அழுதுட்டு அன்னையோட அப்படியே மறந்துடணும். அதுக்கு வேண்டி உட்காந்து நைட்லாம் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு எடுத்துக்கூடாது. நம்ம உடம்பு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொத்து அப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் 2 எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு போடணும்னு தெரில. ஆனால் மெயின் பிக்சர் ஸ்டோரி வந்து எல்லாம் வந்துருச்சு. சில கேரக்டர் வச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க வச்சாங்கன்னு சிலதை விட்டு போன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் வரவங்களே. பாய், டேக் கேர், குட் நைட் வரவங்களே.